நாம் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதித்து காலையிலிருந்து ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே 2 பாடல்கள் பாடி கர்த்தரை ஆராதித்து வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஆராதனை வேலையை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து தேவ ஆவியானவர் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மை வழிநடத்தும்படியாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்களை மூடி சிரம் தாழ்த்தி இந்த ஆராதனை வேலையை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை காற்றில் அல்ல, உமது கரத்திலே வந்து சேருவதாக. ஆமாண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், உம்மை நாங்கள் பாடப் போகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க போகிறோம், உம்மை நாங்கள் துதிக்க போகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவரே, எல்லாம் உமது மகிமைக்காகவே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு மனுஷனை மகிமைப்படுத்த அல்ல, உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறபடினால் தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது அவர் உங்களிலிருந்து என்னை மகிமைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால அவர் தாமே மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் அவருடைய கரங்களிலே இந்த ஜெப நேரத்தை, ஆராதனை நேரத்தை, செய்தி நேரத்தை இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த துதி ஆராதனையை 3 பகுதியாக நாம் செய்கிறோம். முதலாவது, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாக கர்த்தரை துதிக்க போகிறோம். என்ன காரியத்திற்காக துதிக்க போகிறோம் என்று சொன்னால், முதலாவது அவருடைய சுவாபங்களை மாத்திரம், வேற எங்கும் போக வேணாம். நீங்க அவருடைய சுவாபங்களை மாத்திரம், அவர் உங்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார், வல்லவராய் இருந்திருக்கிறார், பெரியவராய் இருந்திருக்கிறார், பரிசுத்தராய் இருந்திருக்கிறார். இப்படியாய் அவருடைய சுவாபங்கள், அவர் என்னவாய் உங்களுக்கு இருந்தார், அந்த சுவாபங்களை மாத்திரம், அவருடைய குணாதிசயங்களை மாத்திரம் சொல்லி அவரை துதித்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது. பாருங்க, இப்ப நீங்க துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வரும். தேவ தூதர்கள் சிங்காசனத்தை கொண்டு வந்து இங்கு போடுவார்கள். அந்த இடத்துல தேவன் வந்து அமர்வார். உங்களுடைய ஆராதனையை அவர் பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறார். என்னை ஆராதிக்கிற இடத்திலே நான் வருவேன் என்று சொன்னார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற எந்த இடத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆகவே இந்த நாளில் இந்த இடத்திலே அவருடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறபடினால், ஒரு மனுஷனுடைய பெயர் அல்ல, தேவ நாமம் பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறபடினால் அவர் வந்து கட்டாயம் அவர் சொன்னபடி ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய, பொருளாதார, சரீரத்துக்குரிய, குடும்பத்துக்குரிய, பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமா? இப்பொழுது நாம் அவரை ஒன்று சேர்ந்து அவர் என்னவாய் இருக்கிறாரோ அதற்காக மாத்திரம் ஒருவர் கூட சும்மா இல்லாமல் எல்லாரும் வாயிலை திறந்து அவரை துதித்து ஸ்தோத்தரிக்க போகிறோம். எல்லாரும் ஒரே குரலாக, எல்லாரும் ஒரே குரலாக ஸ்தோத்தரிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் உங்களுடைய சத்தம் மாத்திரம் உயரட்டும், உங்களுடைய சத்தம் மாத்திரம் உயரட்டும். தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவராய் இருந்து உமக்கு நன்றி. நீர் உண்மையுள்ளவராய் இருந்து உமக்கு நன்றி. நீர் பெரியவராய் இருந்து உமக்கு நன்றி. நீர் பரிசுத்தராய் இருந்து உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு நிறைவானவராய் இருந்து உமக்கு நன்றி.
மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் வீரமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் வீரமும் உண்டாகட்டும் எல்லாம் சேர்ந்து ஐயா வாழ்க Hallelujah.
உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியில சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இதை யார் சொன்னார்கள் தெரியுமா? தேவதூதர்கள் சொன்னார். தேவதூதர்கள் பாடின வார்த்தைகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையை பிறந்த போது இடையர்களுக்கு தரிசனமான தேவதூதர்கள் இந்த பாடலை பாடினார்கள். அதிலே ஒரு காரியம் இருக்கிறது, கவனிங்க. 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, பரலோகத்திலே நடக்க வேண்டும். பரலோகத்திலே அது நடக்கும் போது பூமியிலே ஒரு காரியம் நடக்குமா? ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. பரலோகத்துல நடக்கிற காரியம் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். அப்பொழுது பூமியில நடக்கிற காரியம் மனுஷர்கள் மத்தியிலே சமாதானம். சமாதானத்துக்கு வேற வார்த்தை சொல்லுங்க, அமைதி. வேற வார்த்தை சொல்லுங்க, நிம்மதி. சமாதானம், சந்தோஷம், அமைதி, நிம்மதி, இதெல்லாம் எங்க உண்டாகுமா? பூமியில. கூடவே பிரியமும் உண்டாகுமா? பிரியம் அர்த்தம் அன்பு, ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம். இதெல்லாம் பூமியில நடக்குமா? எப்போ? பரலோகத்துல மகிமை உண்டாகும் போது. ஆமென். அப்ப குடும்பமா சேர்ந்து நீங்க பரலோகத்துக்கு மகிமையை செலுத்தும் போது அந்த குடும்பத்துல பிரியம் உண்டாகும், அந்த குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும், அமைதி உண்டாகும், அந்த குடும்பத்துல ஐக்கியம் உண்டாகும். சபையிலும் அப்படிதான். ஆமென். இப்போ சபையா சேர்ந்து நம்ம பரலோகத்துக்கு மகிமை செலுத்த போறோம். அப்போ சபையில ஒண்ணு நடக்கும். என்ன? பிரியம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், அமைதி உண்டாகும். ஹல்லேலூயா. அதை அப்படியே மனசுல வைத்துக்கொண்டு அந்த வரிகளை பாடி எல்லாரும் சத்தமா தேவனுக்கு மகிமை செலுத்த போறோம். நீங்க சத்தமா கத்தி ஜெபிக்கிற அந்த துதியில சத்துரு வெட்கப்பட்டு சோர்ந்து போய் இந்த இடத்தை விட்டு ஓடிடுவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. 1 2 3 4. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், சற்று மாற்றி பாடுகிறோம். எப்படின்னு சொன்னா, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே என்று சொல்றதுக்கு பதிலா எங்கள் சபைதனிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமென். சொல்லுவோமா? 1 2 3 4. Hallelujah.
நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. காலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு தெரித்தேன். காலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு தெரித்தேன். கண்ணின் மணி போல காத்து வந்தேன். கழுகு போல் சுமக்கின்றேன். கண்ணின் மணி போல காத்து வந்தேன். கழுகு போல் சுமக்கின்றேன். நன்றி 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 ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு படித்தேன். பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டு படித்தேன். கண்ணின் மணி போல காத்து வந்தேன்.
எல்லா துதிகளையும் மகிமைகளையும் மகத்துவங்களையும் இயேசுவின் நாமத்தில் உமக்கு தருகிறோம். அபிஷேகத்தையும் வார்த்தைகளையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும்
ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கடந்த 2 நாட்களில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை பார்த்தோம். ஒரு சபையாய் வாழும்போது, ஒரு சபையாய் இருக்கும்போது, அந்த சபையில ஏற்படக்கூடிய சிக்கல்களை அல்லது நம்முடைய நடத்தையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதை எப்படி சரி செய்து கொள்வது என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். ஒரு சபை என்பது குடும்பம் என்று சொல்லி பார்த்தோம். உங்களுடைய குடும்பத்திலே 2 பிள்ளைகள் இருப்பார்கள், அல்லது சில குடும்பத்திலே 3 பிள்ளைகள் இருப்பார்கள், சில குடும்பத்திலே அதிகபட்சம் 4 பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த 2, 3, 4 பிள்ளைகளை மேய்க்கிறதுக்கே தாயும் தகப்பனும் எவ்வளவாய் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அந்த பிள்ளைங்களை பெற்று அந்த 4 பேரை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ வேதனை, எவ்வளோ போராட்டம், எத்தனையோ சமயங்களில் அவமானம், என்னென்னமோ வருகிறது. ஆனாலும் நீங்கள் அதில் உறுதியாக இருந்து அந்த பிள்ளைகளை கரை சேர்க்கிறீர்கள். அந்த 4 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களுக்கே அவ்வளோ கஷ்டம்னு சொன்னால், ஒரு சபையில் இருக்கிற இவ்வளவு பிள்ளைகளை கரை சேர்க்க அதை பொறுப்பெடுத்து நடத்துறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்பதை நினைத்து பாருங்கள். அது பயங்கர ஒரு, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த பாரமான ஊழியத்துக்கு கர்த்தரால் ஆரோனை போல் தேர்ந்தெடுக்கப்படாவிடில் ஒருவனும் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஆகவேதான் அநேகர் பாஸ்டர்களாய் சபை தலைவர்களாய் எழும்பலாம். என்னுடைய அனுபவத்தில் பல பேரை பார்த்திருக்கிறேன். எழும்பினவர்களை காளான்கள் முளைத்து காளான்கள் போலவே மறைந்து விடுவார்கள். காரணம், அது நிற்க முடியாது. ஆனால் தேவன் கர்த்தர் உருவாக்குகிற சபை கடைசி வரைக்கும் நிற்கும். ஆமென். அதுதான் 19 வருஷத்துக்கு பிற்பாடு தேவன் இடத்துல நீ சபை ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டும். பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் ஒருபோதும் திருதிப்பென்று எந்த முடிவும் எடுத்தது கிடையாது. எத்தனையோ பேர் வந்து சொன்னாங்க, ஏன் நீங்க சபை உருவாக்க கூடாதா? நான் சொன்னேன், கர்த்தர் இன்னும் அழைக்கலையே. பாருங்க, இத்தனைக்கும் நான் நல்லா பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தேன். டிவிலாம் என் பிரசங்கம் போய் கொண்டு இருந்தது. பல இடங்களில் நான் அறிமுகமாயிருந்தேன். ஒரு கும்பல் என் பின்னாடியே சுற்றி இருந்தது, நீங்க பாஸ்டர் ஆயிடுங்க, நாங்க நிற்கிறோம். நீங்க இப்ப சுத்துறீங்க, நாளைக்கு நீங்க எங்க காலை வாரி விடுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தர் சொன்னால் நான் செய்வேன். இந்த மாதிரி காரியங்களை நம்ம ரொம்ப தெளிவாய் நிதானமா இருக்கணும். 19 வருஷமா அதை செய்யவே இல்லை. தேவன் சொன்னார், நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி பயங்கரமான நெருக்கத்தை உண்டு பண்ணினார். சரியான நெருக்கத்தை உண்டு பண்ணினார். அந்த நெருக்கம் உண்டு பண்ணின போது நான் ஆண்டவரத்தில் சொன்னேன், கர்த்தாவே, நீர் நான் சபை ஸ்தாபிப்பது உமது சித்தமாயிருந்தால் இந்த நாளிலிருந்து அடுத்த 1 வருஷத்துக்கு இதை பற்றி யாரிடத்திலும் நான் பேச மாட்டேன். இதற்கான எந்த முயற்சியும் நான் எடுக்க மாட்டேன். அடுத்த 1 வருஷத்துக்குள்ளாக நீ எல்லா காரியங்களையும் செய்து எல்லாவற்றையும் தயார்படுத்தி என்னை மீண்டும் அழைத்தால் நான் சபையை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னேன். கர்த்தர் அப்படியே செய்தார். அந்த 1 வருஷத்துக்குள்ளாக எல்லா கதவுகளையும் திறந்து எல்லாவற்றையும் சரி செய்து அநேக ஊழியர்கள் மூலமாய் பேசி, தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் பேசி, தீர்க்க தரிசனங்கள் வரும், அப்பொழுது கூட நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீங்க கூட அப்படிதான் இருக்கணும். எப்படி? ஏன்னா இதுக்கென்றே ஒரு கும்பல் சுற்றி கொண்டிருக்கிறது இந்தியாவில இருந்து. மறந்துடாதீங்க, அது இங்க வந்து தான் தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை.
எங்களுடைய சபையில யார் எந்த போதகரையும் நாங்கள் கூப்பிடவே மாட்டோமே. தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். போதகர் என்ற பேர்ல நிறைய ஓநாய்கள் சுற்றி கொண்டிருக்கு. இந்தியாவிலிருந்து வருகிற ஒரு இடத்துல மிகுந்த, நானும் இந்தியன் தான், இருந்தாலும் தவறு என்றால் தவறு தான், பாவம் என்றால் பாவம் தான். அது என்னுடைய சகோதரனா இருந்தாலும் என்ன, இந்தியனா இருந்தா என்ன, என் ஊரா இருந்தா என்ன, என் நாடா இருந்தா என்ன, தப்புனா தப்பு தான். அவர் வருவார்கள், அநேகர் வராங்க. இந்த ஜூன் மாதம் வந்துட்டாலே போதும், போன் மேல போன் வந்துருக்கும். பாஸ்டர், நான் சென்னையில இருந்து வந்திருக்கிறேன், இங்க ஹோலிகார்டில் நான் நிற்கிறேன், 2-3 இடங்களிலே எனக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு விட்டார்கள், சென்ற வாரம் கூட சுவிஸுக்கெல்லாம் போயிருந்தேன், உங்களுடைய சபையில பேச வேண்டும் போல இருக்கிறது, ஆகவேதான் உங்களுக்கு போன் எடுத்தேன். அப்படியா? நீங்க யாரு? நீங்க யாரு? என்னுடைய பேர் இப்படி இப்படி அப்படி. அப்படியா? கர்த்தரின் இடத்துல பேசினால் உங்களை நான் கூப்பிடுகிறேன். அவ்வளவுதான். அதோட சரி. காரணம், வருகிறவர்கள் எல்லாருமே தவறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை. நாம் தேர்ந்து தெளியாமல் ஒருவரையும் நம்ப முடியாது. எனக்கு கண்ணுக்கு எதிரே நடந்த ஒரு சம்பவம். அவர் இந்தியன் இல்லை, அவர் ஏற்கனவே இங்கு பாஸ்டரா இருக்கிற ஒரு ஸ்ரீலங்கன் ஐரோப்பாவில், பேரை சொல்ல விரும்பவில்லை. நான் ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த சபையில நான் பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடு அந்த பாஸ்டர், இவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். கதையை கேளுங்க. அவர் முன்னிருந்து ஜெபம் பண்ணிவிட்டு, கர்த்தர் உன்னை மேய்ப்பு பணிக்கென்று அழைத்திருக்கிறார், அதை தீர்க்க தரிசனமாய் இப்பொழுது உரைக்கிறார். கட்டாயம் அது போய் தீர்க்க தரிசனம் என்று நல்லாவே தெரியும். காரணம், சபையிலே ஒருவனை மேய்ப்பனாய் கர்த்தர் அழைத்தால் முதலாவது அவர் சொல்லுவது சபை மேய்ப்பனுக்கு தான். வெளியிலிருந்து வரவனுக்கு சொல்ல மாட்டார். தவறு. அவர் சொல்லும் போதே தெரியும் போய் சொல்றாரு என்று சொல்லி. நான் ஒரு குடும்பத்தை நடத்துறேன். அந்த குடும்பத்தை என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆடுகளை என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆட்டை பத்தி என்கிட்ட பேசாம வெளியில இருக்கிற இன்னொருத்தர்கிட்டயா கர்த்தர் பேசுவார்? அப்படியே பேசினாலும், என்னிடத்துல பேசியிருக்கிறார் ஒரு சில சபைகளில் போகும்போது. அந்த சபையில் இருக்கும் பொழுது யாரையாவது குறித்து கர்த்தர் இடத்துல பேசினால் நான் ஒருபோதும் மயக்க பிடிச்சிக்கணும், கர்த்தர் உனக்கு இதை சொல்லுகிறார் என்று சொல்லவே மாட்டேன். அது முறை இல்லை, அப்படி செய்யக்கூடாது. இந்த பாஸ்டரை தனியாய் கூப்பிட்டு, இந்த இன்னாரை குறித்து கர்த்தர் எனக்கு இப்படியா இருதயத்தில் சொன்னார், அதை உங்களிடத்துல சொல்லுகிறேன், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நேரம் வரும் பொழுது அது வெளிப்படும். அது முறையா? அல்லது எல்லாரும் எதற்கு முன்பாக பாஸ்டர் இடத்துல உத்தரவு கேட்காம கத்துவது முறையா? யோசிச்சு பாருங்க. என்ன நடந்தது தெரியுமா? அவர் சொல்லும்போதே தெரியும் பொய் என்று சொல்லி. என்ன நடந்தது தெரியுமா? இவர் சொல்லிட்டு இவர் போயிட்டார். போன உடனே இவர் முறுக்கி கொண்டு வீட்டுக்கு போனார். என்ன முறுக்கல்? இவ்வளவு நாள் எனக்கு இந்த அழைப்பு இருக்குது எனக்கு தெரியும், என்னுடைய பாஸ்டர் என்னை மிதிச்சு போட்டுட்டார் என்று ஒரே முறுக்கல். வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு பதிலாய் எந்த பாஸ்டர் வெளிநாட்டிலிருந்து வந்து திரு தரிசனம் சொன்னாரோ அவருக்கு போன் எடுத்தார். அவர், அப்படியா உன்னுடைய பாஸ்டர் உடனே பதில் கொடுக்கலையா அதுக்கு என்று சொல்லி கேட்டு அவர் சொல்லியிருக்கிறார், நீ கவலைப்படாதே, தேவன் உனக்கு மேய்ப்பு பணியை கொடுத்திருக்கிறார், உனக்கு தேவன் மேய்ப்பர்கள் ஆடுகளை கொடுப்பார், நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். இது சரியான ஓனாய். இது ஓனாயிலும் கேடுகட்ட ஓனாய், சரியான ஓனாய். இது மிக மோசமான ஓனாய். அப்படியே செய்தார். இவருடைய உற்சாகம் உடனே போய் அந்த சபையில ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணினார். எனக்கு திரு தரிசனம் வந்தது, திரு தரிசனம் வந்தது, திரு தரிசனம் வந்து உனக்கு தெரியும் தானே, திரு தரிசனம் வந்து உனக்கு தெரியும் தானே, திரு தரிசனம் வந்து உனக்கு தெரியும் தானே. ஆமா தெரியும், அதனால என்ன? ஒரு திரு தரிசனம் வந்தால் நம்பிவிட வேண்டும் என்ற எங்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு? இல்லையே. ஒரு திருக்கு தரிசனத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீ ஒரு காரியத்தை கட்டலாம் என்று வேதத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க, எங்க சொல்லப்பட்டிருக்கா? இல்ல.
தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஒழுங்கானதை பிடித்துக் கொள்ள சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தீர்க்க தரிசனம் வந்தா என்ன, இன்னொரு தீர்க்க தரிசனம் வரட்டும், இன்னொரு ஊழியக்காரர் சொல்லட்டும், இன்னொரு அடையாளம் வரட்டும், கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணட்டும், கர்த்தர் உறுதி பண்ணட்டும், அது வரைக்கும் அடங்கியிரு. நான் சொன்னவனுக்கு அடங்கியிரு. கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரங்களிலே அடங்கு. உங்க சபையில கூட யாராவது சொல்லுனா, பாஸ்டர் இல்ல நீங்க சொல்லணும், தம்பி நீ உயரணுமா? ஆமா, அப்ப நான் அடங்கு. நீ அடங்கா பிடாரியா மாறுன்னு சொன்னா கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டார். நீ உயர வேண்டும் என்று சொன்னால், இங்க யாருக்காவது அல்ல எனக்கு கூட தேவன் ஏதோ ஒரு அழைப்பு கொடுக்கிறதா நமக்குள்ள ஒரு சிந்தனை வரும் என்று சொன்னால், உடனே செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அடங்குவது, கீழ்ப்படிவது. பைபிள் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கரங்களுக்குள்ளாய் அடங்குங்கள். அவருடைய கரங்களுக்குள்ளாய் நீங்கள் அடங்கி இருக்கும் போது ஒருவரும், நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க, ஒருவரும் உங்களுடைய உயர்வை தடுக்க முடியாது. எந்த கொம்பனாலையும் முடியாது, எந்த பாஸ்டராலையும் முடியாது, எந்த தீர்க்கதரிசியாலையும் முடியாது, பாதாளத்தால முடியாது, சத்ருவால முடியாது. நீங்க அடங்கி இருந்தா உங்களை தடுக்க யாராலையுமே முடியாது. ஆனால் நீங்க அடங்கலன்னு சொன்னா உங்களை சாத்தான் உயர்த்தி வைப்பான். அவன் உயர்த்துறது எதுக்கு தெரியுமா? அங்கிருந்து தள்ளுறதுக்கு. அப்படி உயர்த்தப்பட்டவங்க அத்தனை பேரும் தள்ளப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். ஆக மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் வாழ வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இது கடைசி காலம். ஆங்காங்கு தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். ஆங்காங்கு பெயருக்கு முன்பாக ப்ராஃபெட் என்று போட்டுக் கொள்கிறார்கள். நான் சுவிஸுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு கேம்புக்கு வந்திருந்தேன். அந்த கேம்பில் ஒரு சில சலசலப்பெல்லாம் இருந்தது. அப்போ நான் எப்பொழுதும் போல தேவனுடைய வார்த்தையை எல்லாம் சொல்லிவிட்டு, நான் எப்பொழுதும் டைரெக்டாக பேசிட்டு போய்கொண்டே இருப்பேன். சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அப்போ அந்த குறிப்பிட்ட சபையில் இருந்த ஒருவர் அந்த சபையை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி எனக்கு செய்தி இருந்தது. ஐயோ, ஏன் இப்படி அவர் செய்தார் என்று சொல்லி வருத்தப்பட்டேன். ஆண்டவர் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அடுத்த மாதம் அவர் இந்தியாவுக்கு போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அப்படியா, ஏன் இந்தியாவுக்கு போயிருக்கிறார் என்று சொல்லி கேட்டேன். என்னங்க இந்தியாவுக்கு போயிருக்கிறார் என்று சொல்லி கேட்டேன். அவர் லைசன்ஸை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார், நல்லது. ஆனால் இவர் செய்தது என்ன தெரியுமா? ஐயோ, சொன்னால் ஐயோ எப்படி சொல்லுவது? அவர் இந்தியாவுக்கு போனார். போயிட்டு ஒரு மாதம் எதுக்கு போனா தெரியாது என்று சொன்னார்கள். பிற்பாடு 1 மாதத்திலே மீண்டும் திரும்பி வந்தால் ஒரு பெரிய லெட்டர் பேர் அடித்து விட்டார். என்ன என்று சொன்னால், பேரை போட்டு பக்கத்தில் அப்போஸ்தல் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாய் மாறிட்டானா? எப்படி, என்னாச்சு என்று கேட்டேன். இங்க சுவிஸ்ல நடந்தது. எப்படி அவர் அப்போஸ்தலனாய் மாறினார்? என்ன பண்ணினார்? அப்போஸ்தலனா மாறணும்னு சொன்னா என்ன காரியங்கள் எல்லாம் இருக்கு. எனக்கா ஒரே ஆச்சரியம், எப்படி அவர் அப்போஸ்தலனாய் மாறினார் அப்படின்னு சிரித்து கொண்டே கேட்டேன். அப்போ கேள்விப்பட்டேன், 10,000 ரூபாய் கொடுத்தாராம். 10,000 ரூபாய் கொடுத்த உடனே அப்போஸ்தலர் பட்டம் கொடுத்து அனுப்பிட்டார்களாம். ஐயோ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடைசி காலம் இது. The last days. எங்கும் ஓநாய்கள் தோன்றும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட அது வஞ்சிக்கும். எச்சரிக்கையா இருங்க. எங்கு பார்த்தாலும் வஞ்சனை, எங்கு பார்த்தாலும் வஞ்சிக்கிற ஆவிகள். எல்லாவற்றையும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. ஹோலி காட் டிவியில் வர்றது எல்லாவற்றையும் நம்பிவிட முடியாது. நான் பாஸ்டர் உதயக்கு பார்த்து நேருக்கு நேராக சொல்றேன், என்ன பாஸ்டர் இது ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆமா பாஸ்டர், என்ன செய்யறது, காசு கொடுத்துருக்குறாங்க அது சொல்லுவார். பாவம். நல்ல ஒரு பாஸ்டர் உதயகுமார் தெரிந்த நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ்டர். எந்தெந்த ப்ரோக்ராமை நாங்கள் சுட்டி காட்டினோமோ அந்த பாஸ்டர்கள் எல்லாம் விழுந்து போனார்கள். இது சரியில்லை பாஸ்டர், இது போடாதீங்க இந்த ப்ரோக்ராம் என்று சொல்லியிருக்கிறோம். பாஸ்டர் ஆமா 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 அப்படின்னு சொல்லிட்டு அயங்குவார். அப்புறம் பார்த்தா 1 வருஷத்துல அந்த பாஸ்டர் சபையே இருக்காது. அப்படிலாம் நடந்திருக்கிறது. அநேக வஞ்சிக்கிற ஓநாய்கள். இப்படி
கையை இப்படி நீட்டுறது, அவன் பொத்துன்னு கீழே விழுறது. இயேசு எங்கேயாவது அதை செய்தாராங்க? சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாரையும் கீழே தள்ளினா வந்தாரு. மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்குகிறார். ஆனா இங்க டிவில காட்டுறாங்க, இவர் நடக்கிற அப்படி வச்ச உடனே காலை சுருங்கி இப்படி வச்ச உடனே அவர் ஸ்டைலா ரஜினிகாந்த் மாதிரி நடக்கிறார். படம் நடிக்கிறது மாதிரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நான் அதற்காக விழவே மாட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய சபையில கூட கூட்டங்களில கூட தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கும் போது தாங்காமல் விழுகிறது உண்டு. பிசாசு இருக்கும் போது அது அந்த இடத்துல மனிதர்களை கீழே தள்ளி விட்டு போவது உண்டு. ஆனால் அதையே ஒரு ஸ்டைலா வைத்துக் கொள்வது. எங்க சபையில் 3-4 பேர் தொடர்ந்து விழுந்தார்கள். அவன் நான் கூப்பிட்டீங்க, ஏன் யாராவது ஒன்று தள்ளினாங்களா? இல்லப்பா, சபையா விழுந்து. அதெல்லாம் நம்ம கரெக்டா கண்டித்து விட வேண்டும். சில பேர் பாருங்க, போட்டு தலையை, நான் ஒருவரையும் தள்ளினதே கிடையாது. ஆகவே தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது. லைட்டா பிடித்து விடுவேன். ஒருவேளை விழுந்தால் அவர்களே விழுவார்கள். சில பேர் கையை வச்சு தள்ளி கீழே கொண்டு போய் படுக்க வச்சுட்டு தான் மறுவதில்லை. ஏன்? எதுக்கு? அது என்ன உபதேசம்? பைபிள்ல எங்க இருக்கு? பைபிள்ல அந்த உபதேசம் இல்லையே. இல்லையே அந்த உபதேசம். இப்போ வந்த உபதேசம் அது. இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைல் அது. உடனே இவருக்கு பெரிய ஆள், அவர் கையை நிட்டுனா விழுந்துருவாங்க. அப்ப அதுக்காக நிறைய பேர் விழுந்தா தான் அபிஷேகம் வருதுன்னு சொல்லி போய் விழுந்துனே இருப்பாங்க. பொத்து அவங்க வர எந்த பாஸ்டர் வந்தாலும் வந்து விழுந்துட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை மாறவே மாறாது. அடிக்கடி விழுந்துனுங்கிறவங்க பாருங்க, அவங்க போய் சொல்றவங்களா இருப்பாங்க, அவங்க உண்மை இல்லாதவங்களா இருப்பாங்க, சபையில ஒழுங்கு இல்லாதவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கணவனையோ அவங்க மனைவியோ மதிக்காதவங்களா இருப்பாங்க. ஆனா சபையில வந்து பொத்து இருப்பாங்க. எப்படி? ஆகவே வஞ்சிக்கிற ஆவிகள் எங்கு பார்த்தாலும் சுற்றி கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையா இருக்கு. எங்கு பார்த்தாலும் வஞ்சிக்கிற ஆவிகள். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் சொல்ல வந்த முக்கியமான காரியத்துக்கு வருகிறேன். நான் சொன்ன பாருங்க, ஒரு 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 போதகர் பொய் தரிசனம் சொன்னார் என்று சொல்லி 6 மாதம் கழித்து எனக்கு போன் பண்ணினாங்க. ஐயா, இந்த போதகர் தெரியுமா? தெரியும். அவர் ஒரு திரு தரிசனம் மறுபடியும் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஆனால் வேடிக்கையான திரு தரிசனம். என்ன என்று சொல்லி கேட்டேன். அவர் ஒரு வீட்டுக்குள்ள போனாராம். அவர் வீட்டுக்குள்ள போகும்போது இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளணும், ஏன்னா அப்பதான் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறது வசதியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு வீட்டுக்குள்ள போனாராம். போகும்பொழுது அந்த வீட்டுக்குள்ள நுழைய முதல் அந்த வீட்டுக்கு அழைத்து விட்டு போறாரு. வாங்க வாங்க வாங்க, திரு தரிசியாச்சு, வாங்க வாங்க வாங்க. உள்ள போன உடனே ஒரு போட்டோ, 2 போட்டோ மாட்டி இருந்தது. உடனே அவர் சொன்னாராம், இந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இவனை எடுத்து பெரிய ஊழியக்காரனாய் பயன்படுத்துவார். அந்த அம்மா சொன்னாங்க, என்ன சொல்றீங்க? இந்த மகனை கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த செத்து போய் இந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சோ? ஐயோ பாருங்க, இதெல்லாம் திரு தரிசனமா? இதெல்லாம் பாருங்க, பிசாசு எப்பொழுதுமே பொய் பேசுவான். கடைசியில் என்ன பண்ணுவான்? யாரை வைத்து மற்றவர்களை தள்ளினானோ, யார் அவனுக்கு பாத்திரமா இருந்தாங்களோ அவர்களையே அவமானப்படுத்திடுவான். பாவம் செய் பாவம் செய் பாவம் செய்ன்னு சொல்லுவான். போலீஸை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்றதும் அவன்தான். எத்தனை ஊழியருங்க மறைவா பாவம் செய்திடுறாங்க, அதுக்கப்புறம் பப்ளிக்கா கைது செய்து இழுத்துன்னு போறாங்களே. அப்ப இந்த பிசாசு காப்பாற்றலாம்ல? ஏன் காப்பாற்ற மாட்டான்? அவன் தான் அரெஸ்ட் பண்ண வைக்கிறது, அவன் தான் காட்டி கொடுக்கிறது. பாவம் செய்ய சொல்றதும் அவன் தான், பாவம் செய்து விட்ட பிற்பாடு காட்டி கொடுப்பதும் அவன் தான். வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் மிக ஜாக்கிரதையாய் நீங்கள் பார்க்கலாம். ஒரு அப்போஸ்தலன் என்று ஏதோ பேரை போட்டுக்கிறாங்க ஓடிடக்கூடாது. தீர்க்கதரிசி என்று சொல்லுறதுனால நம்பிடக்கூடாது. எதுவா இருந்தாலும் வேத வார்த்தையோடு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, தெசலோனிக்கேயா பட்டணத்தில் இருந்தவர்கள்
அப்போஸ்தலர்கள் போதித்ததை வேத வசனத்திற்கு ஒத்திருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தபடினால் பெரோவா பட்டணத்தில் இருந்தவர்களை காட்டிலும் இவர்கள் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். ஐயா, அப்போஸ்தலர்கள் போதித்ததையே அவங்க சொல்றது ரைட்டான்னு சொல்லி செக் பண்ணாங்களாம். ஆமென். கவனிச்சிங்களா? யார் போதிச்சது? அப்போஸ்தலர்கள் போதிச்சதையே இவங்க சொல்றது ரைட்டா என்று சொல்லி பைபிள் இருக்குதா என்று சொல்லி தேடினாங்களாம். அப்படின்னு சொன்னா, வஞ்சிக்கிற ஆவிகள் உலாவுகிற இந்த நாட்களில் எந்த போதனையை கேட்டாலும் நீங்கள் மயங்கி விழுந்துடக்கூடாது. அது பைபிளுக்கு ஒத்திருக்கிறதா, வேத வார்த்தை அப்படி சொல்லுகிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் கபடற்றவர்களாய் புறாவை போல் இருங்கள், ஆனால் பாம்பை போல் கேள்வி கேளுங்க. யோசித்து பாருங்க, நிதானித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லும். ஆகவே வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எச்சரிக்கையாயிருக்கும். எப்படி நாம் எச்சரிக்கையாயிருப்பது? அதுதான் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் தான் அவசியம். ஜெபத்துல தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், ஜெபிக்காதவர்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இன்றைக்கு ஒரு சில 2-3 காரியங்கள் ஜெபத்தை குறித்து உங்களுக்கு நான் வைக்க போகிறேன். அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் போனால் அவன் எவ்வளவுதான் பைபிள் படிக்கலாம், எவ்வளவுதான் ஆராதனைக்கு வரலாம், சபைக்கு வரலாம், அவனுக்கு தனி ஜெபம் இல்லை என்று சொன்னால் பிசாசு அவனை வீழ்த்திடுவார். இன்றைக்கு விண்ணப்ப ஜெபம் என்ற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விண்ணப்ப ஜெபத்தில் இருக்கிற மனுஷன், தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிற மனுஷன் கட்டாயம் காப்பாற்றப்படுவான். தேவனிடத்தில் விண்ணப்பத்தில் தொடர்புள்ள மனுஷன் கட்டாயம் பதிலை பெற்றுக் கொள்வான். ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது உண்மையாவே நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவை, அநேகர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமா, எனக்கு இது தேவைதான். ஜெபிச்சிங்களா? ஆமா, ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எப்ப சொன்னேன் நான் கேட்குறது? இன்னைக்கு சொன்னியா? இல்லை, அவருக்கு தெரியுமா? எப்ப சொன்ன நீ சொல்லு. யோசிப்பாங்க. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. சபையில சொன்னேன். எப்போ? போன ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு முன்னாடி எப்போ சொன்னேன் தெரியாது. ஆனா அவங்க யோசித்துக் கொண்டிருப்பாங்க, கர்த்தர் செய்ய போறாருன்னு. எப்படி செய்வார்? செய்ய மாட்டார். இப்போ நான் சொல்றதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு காரியம் தேவை. அந்த காரியம் தேவை, அது நியாயமான காரியமா இருக்கணும். சும்மா எனக்கு சுவிஸ் தேவைன்னு கேட்கக்கூடாது. நியாயமான காரியமா இருக்கணும், அது தேவையான காரியமா இருக்கணும், அது அவசியமான காரியமா இருக்கணும், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க கேட்கக்கூடிய காரியமா இருக்கணும். ஓகே, இப்போ தெரிஞ்சு போச்சு, இது தேவனுடைய சித்தம் தான். இப்போ உதாரணத்துக்கு, என்னுடைய பையன் படிக்கிறது தேவனுடைய சித்தம், பிள்ளை நல்ல வேலைக்கு போறது தேவனுடைய சித்தம், மனைவி பரிசுத்தமா வாழறது தேவனுடைய சித்தம், பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு வாங்கி வைக்கிறது தேவனுடைய சித்தம். இதெல்லாம் தேவனுடைய சித்தம் தான். பிள்ளைங்களுக்காக 25 வீடு வாங்குறது தேவனுடைய சித்தம் இல்ல, பிள்ளைங்களுக்காக ஒரு வீடு வாங்குறது தேவனுடைய சித்தம் தான். பைபிள் சொல்றது பிள்ளைங்களுக்காக சேர்த்து வையுங்கள் என்று சொல்றது. இப்போ இதெல்லாம் தேவனுடைய சித்தம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வது தேவனுடைய சித்தம். நான் ஜெபித்தால் மற்றவர்கள் சுகமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நீங்க பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். மறந்துடாதீங்க. இதுக்காக தனியா தீர்க்கதரிசி இருக்கலாம், ஆனால் நீங்கள் பேசும்போது கூட தேவனுடைய சித்தத்தின்படி பேச வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? ஒரு வீட்டுல போய் பேசுறீங்க, அந்த குடும்பத்துல போய் பேசி கொண்டிருக்கிறீங்க, அவங்க என்னமோ கதையை உங்ககிட்ட சொல்றாங்க. இப்ப நீங்க வாய் திறக்கும் பொழுது நீங்க ஜெபிக்கிற ஆளா இருந்தால் உங்க வாயிலிருந்து உங்களை அறியாம தீர்க்க தரிசனம் வந்து கொண்டிருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. You will not know it. உங்களை அறியாம சொல்லி கொண்டிருப்பீங்க, அது வந்து கொண்டிருக்கும். ஆமென். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். இதெல்லாம் கேட்கலாம் ஆண்டவர் இடத்துல. இப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க மனசுல வச்சீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பாருன்னு நினைச்சுன்னா கட்டாயம் கொடுக்கவே மாட்டார். மாறாக
ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மாலை 4 மணிக்கு நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். ஆகவே சாயங்காலம் 5:30 5:30 மணிக்கு, ஆண்டவரே 5:30 மணிக்கு 15 நிமிடம் இந்த காரியத்துக்காக உமது பாதத்தில் உட்காருவேன். எந்த காரியத்துக்காக? என்னுடைய பையன் நல்ல மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணணும். இந்த ஒரு காரியத்துக்காக 15 நிமிடம் 5:30 மணிக்கு நான் உட்கார போகிறேன் என்று சொல்லிட்டு 30 நாட்கள் உட்கார்ந்து பாருங்கள். 31வது நாள் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். கட்டாய மாற்றம் இருக்கும். கட்டாய மாற்றம் இருக்கும். இது சேலஞ்ச் அனுபவம். ஆனால் நான் ஆண்டவருக்கு சொல்லி இருக்கிறேன், என் பையன் நல்லா பாஸ் பண்ணுவான், படிப்பான் அப்படின்னு சொல்லிக்கின்னு நீங்க நடந்துக்கணும், வந்துக்கணும், வேலை செஞ்சுக்கணும், மற்ற காரியம் செய்து கொண்டிருந்தா அதுல மாற்றங்கள் வராது. மாற்றங்கள் வராது. இந்த காரியத்தை தயவு செய்து ஏதாவது ஒரு முக்கியமான விண்ணப்பத்துக்கு டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த 1 மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை உங்க சபையில சாட்சி சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு இந்த செய்தியை நான் கேட்டேன். அந்த விண்ணப்பத்தை நான் வைத்து 30 நாள் பாருங்க. ஜெபத்துல இந்த வார்த்தைகளை மறந்துடாதீங்க. யூ ஷுட் பி ரெகுலர். எப்படி? ரெகுலரா இருக்கணும். ரெகுலர்னா என்ன? கிரமம் உள்ளவர்களா, ஒழுங்குள்ளவர்களா இருக்கணும். ஒழுங்குள்ளவர்களா, கிரமம் உள்ளவர்களா இருந்தா அந்த ஜெபம் பலன் தரும். ஆமென், ஆமென், ஆமென். உதாரணத்துக்கு நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க. அந்த டாக்டர் இடத்துல ஒரு வியாதிக்காக அவரிடத்துல போய் டாக்டரை சந்திக்கிறீங்க. டாக்டர் உங்களுக்கு மருந்து எழுதி கொடுக்கிறார். அவர் சொல்றார், காலையில ஒரு மாத்திரை, மதியம் ஒரு மாத்திரை, பின்னேரம் இரவு ஒரு மாத்திரை. இதை நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் போடுங்கள். அந்த 1 மாதத்துக்கு பிற்பாடு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம், கட்டி குறைந்திருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த மாத்திரையெல்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வந்து விட்டீர்கள். வாங்கி கொண்டு வந்து முதல் நாள் மாத்திரை போடலை, 2வது நாள் மதியம் மட்டும் போட்டீங்க, 3வது நாள் போடவே இல்லை, 4வது நாளும் போடலை, 5வது நாள் சாயங்காலம் போட்டீங்க, 8வது நாள் காலையில் போட்டீங்க, 11வது நாள் வரைக்கும் போடலை, 12வது நாள் மதியம் போட்டீங்க, 13, 14, 15, 16, 17 நாள் போடல, 18வது நாள் ஒரு முறை போட்டீங்க, 25வது நாள் ஒரு முறை போட்டீங்க. அதோட 30வது நாள் டாக்டர் போய் நிற்கிறீங்க. அவர் ஸ்கேன் எடுக்கிறார், கட்டி அப்படியே இருக்கிறது. அவர் கேட்கிறார், ஏன்பா மருந்து சாப்பிட்டியா? சாப்பிட்டோம். சாப்பிட்டோமே, நாங்கள் போட்டுக்கொண்டோமே, மருந்து எடுத்தோமே. எப்படி எடுத்தீங்க மருந்து? அப்படியா? ஆமாம், நாங்கள் எடுத்தோம். எப்படி எடுத்தீங்க? நான் ஒரு நாளைக்கு 1 தடவை எடுப்பேன், 2 முறை எடுப்பேன், விரும்பினால் எடுப்பேன், 25வது நாள் எடுத்தேன், 27வது நாள் எடுத்தேன், இப்படிதான் மருந்து சாப்பிட்டேன்னு டாக்டர் என்ன சொல்றாரு உங்களை பார்த்து? உண்மையும் உத்தமமான நல்ல ஊழியக்காரனே, இப்படியே தொடர்ந்து நீ செய்தால் நீ நன்மையை பெற்றுக்கொள்வாய் சொல்லுவாரா? அந்த மருந்து வேலை செய்யுமா? அந்த மருந்து எப்போ வேலை செய்யும்? ஒழுங்கா கிரமமா எடுத்தாதான் அந்த மருந்து வேலை செய்யும். அப்படியே ஜஸ்ட் அப்படி அக்யூரேட்டா சேம் திங் ஃபார் பிரேயர். எப்பயோ இஷ்டப்படும் போது டக்குன்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு மாசம் சேர்ந்து திருப்பி அது ஆண்டவரே அப்படின்றது. இப்படி இருந்தா வேலை செய்யாது, தேவன் செய்ய மாட்டார். அதுதான் நான் சொன்னேன், டெஸ்ட் பண்ணி பாருங்க. 30 நாள் ஒரு விண்ணப்பத்தை வைங்க, ஆனா ஒழுங்கா இருங்க, கிரமமா இருங்க, குறிப்பிட்ட நேரத்துல வாழ்ந்தால் போடுங்க. அந்த விண்ணப்பத்தை தேவனிடத்துல வைத்துக் கொண்டே வாங்க. 15 நிமிஷம், 1 நிமிஷம் துதிங்க, 1 நிமிஷம் விண்ணப்பம் வைங்க, 1 நிமிஷம் துதிங்க, 1 நிமிஷம் விண்ணப்பம் வைங்க, மறுபடியும் 1 நிமிஷம் துதிங்க, மறுபடியும் 1 நிமிஷம் விண்ணப்பம் வைங்க. அதே விண்ணப்பத்தை தான், புதுசா இல்லை. நீங்க என்ன விண்ணப்பத்தை வைக்க போறீங்களோ அதே விண்ணப்பத்தை 1 நிமிஷம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி துதிச்சுட்டு அடுத்து 1 நிமிஷம் விண்ணப்பம், மீண்டும் 1 நிமிஷம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் விண்ணப்பம், மறுபடியும் மீண்டும் ஆண்டவரே 1 நிமிஷம் ஆராதிச்சுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் விண்ணப்பம், மறுபடியும் 1 நிமிஷம் ஆராதிச்சுட்டு மறுபடியும் 1 நிமிஷம் விண்ணப்பம். 15 நிமிஷம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இப்படி இருந்துட்டு 30 நாள் செய்துட்டு 31வது நாள் பாருங்க என்ன மாறி இருக்குது. உங்களுடைய சபையில சாட்சி சொல்றீங்க, கட்டாயம் சாட்சி சொல்லுங்க. இப்படி செய்யாம எப்பயோ ஒரு நாள் ஜெபிச்சா பதில் வராது. ஜெபம் என்பது விண்ணப்பத்தை வைக்கிறது மாத்திரமல்ல, அந்த விண்ணப்பத்து மேல அடை காக்கணும். கோழி முட்டை விடுது, முட்டை விட்டுட்டு
விட்டுரு, அது பாட்டு போயிடுச்சுன்னா குஞ்சு பொறிச்சிருமா? அது மேல உட்காந்து அடைக்கும். அப்படிதான் ஜெபம். விண்ணப்பத்தை வைக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். விண்ணப்பத்தை வைத்த உடனே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். மறந்துடாதீங்க, இம்மீடியட்டா அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு ஒரு வேலை வேண்டும், அதை நீர் கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் அவர் தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இப்ப பாருங்க, மகனுக்கு ஒரு வேலை வேண்டும் என்று நீங்க கேட்ட உடனே கர்த்தர் எங்கேயோ ஒரு இடத்துல வேலையை ஏற்பாடு செய்ய ஆரம்பித்துட்டார். அங்க ஒரு இடத்துல வேலை இருக்குது, அது கர்த்தருக்கு தெரியும். இப்போ மறாவது நாள் மீண்டுமாய் ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறீங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல அங்க இருக்கிற டைரக்டருக்கு அந்த வேலை அவசியமாகிறது. பாருங்க, அங்க ஸ்டெப் மாறுது பாருங்க. மீண்டும் மூன்றாவது நாள் உங்களுடைய மகனுக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அந்த டைரக்டருடைய பெரிய டைரக்டர் அவரை கூப்பிட்டு, இந்த ஆளு இந்த போஸ்டுக்கு ஒரு ஆளை நீ ரெக்ரூட் பண்ண என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் நடக்குது தெரியுங்களா? இங்க நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்க மகனுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். இப்ப நாலாவது நாள் மீண்டுமாய் ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு கட்டாயம் வேலை வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்குறீங்க. இப்போ அந்த டைரக்டருடைய சிந்தனையில அதனுடைய பப்ளிசிட்டி இன்டர்நெட்ல போடணும் என்று சொல்லி தேவன் வைக்கிறார். பாருங்க, நகர்ந்து கொண்டே இருக்கு பாருங்க, நகர்ந்து கொண்டே இருக்கு பாருங்க, நகர்ந்து கொண்டே இருக்கு பாருங்க. அடுத்த நாள் ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு எப்படியாவது நீங்க வேலை கொடுக்கணும் என்று சொல்லி நீங்க சொல்றீங்க. உங்களுடைய மகனுடைய சிந்தனையில இன்டர்நெட்டை தர என்று சொல்லுகிறார். இப்போ ஆறாவது நாள் மீண்டும் எப்படியாவது என்னுடைய மகனுக்கு வேலை வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. உங்களுடைய மகன் இன்டர்நெட்டை தேடி 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 கரெக்டா அந்த பப்ளிசிட்டியில போய் விழலாம். பாருங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு ஜெபமும் ஒரு காயை நகர்த்துவது போல நகர்ந்து கொண்டே நகர்ந்து கொண்டே நகர்ந்து கொண்டே வருகிறது. அப்போ ஜெபிக்க ஜெபிக்க தான் அது நகரும். ஆனா ரைட் டைரக்ஷன்ல போயின்னு இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கர்த்தர் விவரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. இதெல்லாம் சொல்லணுமா உங்களுக்கு? இல்லையே, தேவையில்லையே. இப்ப அடுத்த நாள் மீண்டுமாய் ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு எப்படியாவது அந்த ஒரு வேலை வேண்டும். பையன் அந்த கரெக்டா அந்த பப்ளிசிட்டியை ரவுண்ட் பண்ணிடுவான். இது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்றான். அடுத்த நாள் மீண்டுமாய் ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே எப்படியாவது என்னுடைய மகனுக்கு வேலை வேண்டும். பையன் அதை ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டான். நீங்க ஜெபிச்ச உடனே கர்த்தர் பையன்கிட்ட பேசுறார், டேய் இந்த பப்ளிசிட்டியை ரவுண்ட் பண்ணி அதுக்கு லெட்டர் எழுதணும்ல. மறுநாள் மீண்டும் ஜெபிக்கிறீர்கள், ஆண்டவரே எப்படியாவது என்னுடைய மகனுக்கு வேலை வேண்டும். பையன் எழுதி அதை போஸ்ட் பண்ணுகிறான். எத்தனை பிள்ளைங்க வேலை இருக்குதுன்னு தெரியும், ஆனா எழுதி போட மாட்டாங்க. எழுதி போட்டா தானே வரும், போட மாட்டாங்க. இப்படியாய் ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க 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 நடந்து கொண்டு நீங்க நினைக்க கூடாது ஜெபிச்ச உடனே 10 நாள் விழும் சொல்லிட்டு இல்ல. தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எங்கெங்கேயோ கிரியைகள் நடக்கும். உனக்காக, உன்னுடைய மகனுக்காக ஒரு கம்பெனியில கிரியை நடக்கும், ஒரு டைரக்டர் இடத்துல கிரியை நடக்கும், ஒரு பப்ளிசிட்டி ஆபீசர் இடத்துல கிரியை நடக்கும், இன்டர்நெட்ல கிரியை நடக்கும். எங்கெங்கேயோ கிரியை பண்ணி கொண்டிருப்பார். ஏன்? உன் பையனுக்கு வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக. அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா நீ ஜெபத்துல இருக்க இருக்க அந்த கிரியை தொடர்ந்து நடக்கும். ஆமென். கோழி முட்டையின் மேல் இருக்கிறது. அந்த முட்டையில அது நாளெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. 2 நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, 3 நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது உட்கார 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 உஷ்ணம் ஏற 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 அந்த முட்டையில் இருக்கிற கருவில கோழி குஞ்சு உருவாகி கொண்டே வருகிறது, உருவாகி கொண்டே வருகிறது, உருவாகி கொண்டே வருகிறது. இப்போ 17வது நாள், 17 நாள் நான் உட்கார்ந்து விட்டேன், இன்னுமா உட்காரணும் என்று சொல்லி கோழி நினைக்கிறது. நினைத்து விட்டு இன்னும் ஒண்ணுமே வரல என்று சொல்லிட்டு கோழி முட்டையை தள்ளிவிட்டு போய்விடுகிறது. ஐயோ பாவம், அந்த கோழி முட்டைக்குள்ள பாதி கோழி குஞ்சு இருந்தது. அதே போல
17 நாள் நீ ஜெபித்தாய். 17 நாள் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு சோர்விலே ஜெபிக்கிறதை விட்டு விட்டாய். ஐயோ பாவம், கிரியைகளும் நின்று போனது. கர்த்தருடைய கிரியைகள் நின்று போனது. கர்த்தர் நீ ஜெபிக்காமல் கிரியை செய்வதில்லை. இது அவருடைய மாறாத பிரமாணம். அவருடைய மாறாத பிரமாணம். அவர் மாறுவதில்லை. ஒரு சில காரியங்களில் நாம் ஜெபிக்காமல் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். நாம் ஜெபிக்காமல் கர்த்தர் கிரியை செய்வது நீதி கிடையாது. நாம் ஜெபிக்காமல் கர்த்தர் கிரியை செய்தால் சத்துரு வந்து நின்று கொண்டு என்ன என்று கேட்பான். கேட்பானா? கேட்க மாட்டான். அவன் உண்மை நோக்கி கூப்பிட கூட இல்லை. அவன் என்னுடைய பிள்ளை, நீர் ஏன் அவனுக்கு உதவி செய்கிறீர்? கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்டான் கேட்பான். ஆகவே கர்த்தர் கிரியை செய்ய மாட்டான். இப்போ இந்த கோழி 18, 19, 20 நாள் உட்கார்ந்து விட்டது. 20 நாள் உட்கார்ந்துட்டோம், இது வரைக்கும் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த கோழி புறப்பட்டு போய்விட்டது. ஐயோ பாவம், 21வது நாள் அந்த முட்டை உடைய போகிறது. கோழி குஞ்சு ஒன்று அழகாய் வெளியே வரப்போகிறது. ரெடியா இருந்தது. ஆனால் அந்த கோழி விட்டு விட்டு போனதுனால் அந்த கோழி குஞ்சு உள்ளே செத்து மடிக்கிறது. அப்படித்தான் 20 நாள் நீங்க ஜெபிச்சிட்டீங்க. 21வது நாள் ஜெபிக்காமல் போனதுனால இவன் போட்ட லெட்டர் அங்க டைரக்டருக்கு போனது. டைரக்டர் 100 பேரை கூப்பிட்டார். அந்த 100 பேர்ல இந்த ஒரு பையனும் செலக்ட் பண்ணப்பட்டு 10 பேராக கொண்டு வந்து டேபிள்ல ஃபைல் வைக்கப்பட்டது. அந்த 10 பேர்ல இவனுடைய ஃபைலும் இருக்கிறது. இப்ப ஜெபிக்கிறத விட்டுட்டீங்க. அந்த 10 பேர்ல இவன் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஐயோ பரிதாபம், ஜெபிக்கிறத விட்டதுனால வேற 2 பேர் செலக்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. முடிஞ்சிச்சு. ஐயா, ஜெபம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிடைக்கிறவரை இருக்க வேண்டும். ஆமென். அவர் கொடுக்கிறவரை இருக்க வேண்டும். எப்படி? நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என் தேவன் உண்மை உள்ளவர், ஆகவே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஊனக்கண்ணால் அதை காண முடியவில்லை. ஆனாலும் என் தேவன் உண்மை உள்ளவராய் மாறாதவராய் இருக்கிறபடினால அவர் கிரியை செய்கிறார். அதை என்னால் பார்க்க முடியவில்லை. சரியான நேரத்தில் அதை என்னுடைய கண்கள் காணும். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாயிற்றே எனக்கும் நேர்த்தியாய் செய்து முடித்து கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென். உன்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடுறீங்க, அப்படிதான் ஜெபிக்கணும். பையனுக்கு பொண்ணு தேடுறீங்க, அப்படிதான் ஜெபிக்கணும். ஒரு வீடு கட்ட கர்த்தரிடத்துல விண்ணப்பம் வைக்கிறீங்க, அப்படிதான் ஜெபிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய காரியம் அப்படிதான் ஜெபிக்கணும். உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, அப்படிதான் ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரனாய் வர வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பமா இருக்கிறது, இப்படிதான் ஜெபிக்கணும். டெய்லி ஜெபிக்கணும். டெய்லி கிரமமாக, சிஸ்டமேட்டிக்காக, ரெகுலராக, ஒழுங்காக, ஒரு நாள் கூட விடாம டெய்லி செய்து பார். நீ செய்துவிட்டு கர்த்தர் உனக்கு செய்யவில்லை என்று சொன்னால் பிற்பாடு பார்க்கலாம். சொல்லப்பட்ட காரியத்தில் நீங்கள் ஒழுங்கா இருந்தால் கட்டாயம் தேவன் செய்வார். ஆமென். ஆமென். ஹalleluya. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பிசாசு தடுக்க முடியாது. ஆனால் அதை தாமதமாக்கி விடுவான், அதை மறைத்து வைத்து விடுவான். நீங்கள் பார்க்காதபடி, உதாரணத்துக்கு இது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை அவன் எடுக்க முடியாது. மாறாக அதை நீங்கள் பார்க்காதபடி மறைத்து வைப்பான். பிசாசு அதில் மிகுந்த கவனமாயிருப்பான். உங்களுக்கு நன்மை செய்ய ஒரு ஆள் தேவன் அனுப்பியிருப்பார், அவன் வந்து கொண்டிருப்பான். பிசாசு அவனை தடை பண்ணுவான், நிறுத்துவான். சோம்பேறித்தனத்தை கொடுத்து, அசதியை கொடுத்து, வழியில யாரோ ஒருவன் அவனை வந்து பார்த்து அழைத்து கொண்டு போகிறது போல இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அதை தடை பண்ணுவான். அந்த தடைகள் ஜெபத்திலே தான் உடைய. ஆமென். முதலாவது நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தருடைய கிரியைகள் நடந்து கொண்டே தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கும். அதே சமயத்துல நீங்கள் ஜெபிக்க 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 ஜெபிக்க
சத்ரு தடை பண்ணாதபடிக்கு அவன் செயலிழந்து 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 போய் கொண்டிருப்பான். மறந்துடாதீங்க, நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றதுல யார் மும்முரமா இருக்கிறது? சாத்தான். நீங்க ஊழியக்காரனா வரக்கூடாதுன்றதுல உங்களுடைய சபையிலையோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ யாரோ ஒருத்தவங்க அப்படி நினைச்சுன்னு இல்லை. மாறாக யார் நினைக்கிறா தெரியுமா? சாத்தான் நினைக்கிறான் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன தடையை கொண்டு வரலாம் என்று சொல்லி அவன் காத்து கொண்டு இருந்து எதையாவது செய்வான். உன்னுடைய ஜெபம் தான் அதை மேற்கொள்ளும். ஆமென். வேதத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது. தானியேல், நீங்க வாசித்திருக்கிறீங்க தான் அந்த சம்பவம் தெரியுமா? இந்த சம்பவம் தெரியுமா? என்ன சம்பவம்? விண்ணப்பம். தானியேல் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஒரு தரிசனத்தை கண்டு அந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் தெரியாமல் விண்ணப்பத்தை வைக்கிறார். ஜெபிக்கிறார். உபவாசத்தோடு ஜெபிக்கிறார். பதில் வரவில்லை. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள், 8 நாள், 9 நாள், 10 நாள், 11 நாள், 12 நாள், 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21வது நாளும் அவர் ஜெபிக்கிறார். 21வது நாள் பதில் வந்தது. பதிலை கொண்டு வந்த தேவதூதன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 21வது நாள் பதில் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவதூதன் என்ன சொல்லலாம் தெரியுமா? தேவதூதன் வேறொரு காரியத்தை சொல்லலாம். ஆச்சரியம். அதை வாசிக்கல. தானியேல் 10:11. தானியேல் 10:11. அவன் என்னை நோக்கி, பிரியமான புத்திரனாகிய தானியேலே, மற்றவர்கள் கவனிங்கள், புரட்ட வேண்டாம், கவனிங்கள். பிரியமான புத்திரனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து காலூன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் தரிசனத்தை குறித்த அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் உன் மனதை என்றைக்கு நீ நினைத்தாயோ, என்றைக்கு நீ விண்ணப்பத்தை வைத்தாயோ, அந்த நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் என்ன ஆயிடுச்சு? எங்க? எப்ப கேட்டாரா? நீ ஃபர்ஸ்ட் டே ஜெபிச்சியே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் டே நீ ஜெபம் பண்ணியே, அன்னைக்கு பரலோகத்துல பதில் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம் பாருங்க, உங்க தேவன். அன்னைக்கே பரலோகத்துல பதில் வந்துருச்சு. ஆனா பதில் உன் கண்ணுக்கு எப்போ வந்தது? 21வது நாள். அப்ப நடுப்புற என்ன நடந்தது? பைபிள் சொல்லுது, வாசிங்க. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உடனே கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். போ, தானியேலுக்கு அதை விவரித்து காட்டு என்று சொல்லி. உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் செலுத்தும் போது, தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கும் போது, கர்த்தர் ஒரு தேவதூதனை கட்டளையிடுகிறார். போ, இந்த மகன் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமாம், போ, அவனுக்கு உதவி செய். அவன் புறப்பட்டு வருகிறான். அவரிடத்துல 1000 சேனைகள் உண்டு. ஹல்லேலூயா. கோடியான தேவதூதர்கள் உண்டு. நீங்க ஜெபித்த உடனே, ஆண்டவரே, எனக்கு மகன் நன்றாய் படிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார் தேவதூதனுக்கு, போ கீழே, என்னுடைய தாசனுடைய மகன் நன்றாய் படிக்க வேண்டுமாம், அந்த தாசனுடைய மகனுக்கு போய் சொல்லிவிடு. தேவதூதன் புறப்பட்டு வருகிறார். பைபிள் சொல்லுகிறது, நீ கேட்ட நாள், அந்த நாளிலே பரலோகத்திலே பதில் உண்டானது. கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆமென். ஆனாலும் அந்த வசந்த ஒழுங்கா வாசிங்க. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன் வேண்டுதலின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் 21 நாட்கள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அப்புறம் வாசிங்க. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். பாருங்க, நல்லா கவனிங்க.
முதல்ல ஒரு தேவதூதன் வந்துட்டான். அந்த தேவதூதனை சாத்தான் நிறுத்தான். நீ போகக்கூடாது அங்க என்று சொல்லி தேவதூதனையே நிறுத்தி இருப்பான்னு சொன்னா, உனக்கு உதவி செய்ய வருகிற 3வது வீட்டுக்காரனை நிறுத்த மாட்டானா? கட்டாயம் நிறுத்துவான். உன் பிள்ளைக்கு நன்மையை கொண்டு வருகிற பக்கத்து ஊருக்காரனை நிறுத்த மாட்டானா? கட்டாயம் நிறுத்துவான். அவனுக்கு தெரியும். தேவதூதனை வானத்துல நிறுத்தி விட்டான். இப்போ அந்த தேவதூதன் இந்த சாத்தானோடு, இந்த பிசாசோடு போராடி கொண்டிருக்கிறான். கீழே நம்ம தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ கவனிங்க, யார் இறங்கணும்? யார் இறங்க வேணும்? சாதாரண தேவதூதன் இல்ல. இப்ப யார் இறங்கணும்? மிகாவேல் இறங்கணும். மிகாவேல் என்றது யாரு? அவர் தான் சீஃப். எல்லா தேவ சேனைகளுக்கும் முதல் ஆள் அவர் தான் மிகாவேல். மிகாவேல் இறங்குறதுக்கு தேவன் அனுப்ப காத்துனுக்கிறார். மிகாவேல் போனா தான் அங்க ஜெயிக்க முடியும். ஆனா என்ன தேவை? இப்போ ஜெபம் தேவை. பாத்தீங்களா? ஜெபம் தேவை. மிகாவேல் இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா என்ன தேவை? ஜெபம் தேவை. அப்ப கர்த்தர் வெயிட் பண்றார். பாருங்க என்ன அருமையா இல்லது? கர்த்தர் வெயிட் பண்றார். தானியேல் ஜெபிக்கிறார், உபவாசத்தோடு ஜெபிக்கிறார், அழுது ஜெபிக்கிறார், புலம்பி ஜெபிக்கிறார். கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மிக பயங்கரமான ஆள் தேவதூதன் யாரு? மிகாவேல். பெரிய தேவதூதன், அதிதூதன், பிரதான தூதன். அவன் இறங்கணும். இப்ப அவன் இறங்குறதுக்கு பெரிய ஜெபம் வேணும். அங்க பாத்தீங்களா? அங்க சாதாரண ஜெபம் கிடையாது, வல்லமையான ஜெபம் வேணும். கர்த்தர் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆவலோடு ஜெபிக்க 20வது நாள் கர்த்தர் சொல்றார், மிகாவேல் come on go. மிகாவேல் புறப்பட்டார். மிகாவேல் வந்த உடனே இந்த 2 தூதர்களும் சேர்ந்து அந்த சாத்தானை முறியடிச்சிட்டு அவர் சொல்றார், வாசிங்க. ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாவினிடத்தில் தரித்திருந்தேன். இப்போது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு மிகாவேல் வாசிங்க. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். அவன் வர வரைக்கும் நான் அங்க இருக்க வேண்டியதா இருந்துச்சு. அவன் வந்த பிற்பாடு நான் ஜெயிச்சுட்டு மிகாவேல் பரலோகத்துக்கு போயிட்டா, நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். 21 days ஆச்சு அதுக்கு பதில் வர. ஆனால் பதில் எப்போ உண்டானது? பரலோகத்துல ஃபர்ஸ்ட் டே உண்டாயிடுச்சு. ஐயா, உங்க விண்ணப்பமும் அப்படிதான். நீங்க கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் டேவே அங்க உண்டாயிடும் பதில். ஆனா உங்க கண்ணுல அது காண்றதுக்கு நாளாகும். அதுக்கு தேவை என்ன? ஜெபம். நீ 2 நாள் ஜெபிச்சுட்டு 3 நாள் ஜெபிக்காம இருந்தா அது தள்ளிக்கொண்டே போகும். ஆகவேதான் பிசாசு ஜெபிக்காதபடிக்கு அசதியை கொடுக்கிறது, கொட்டாயை கொடுக்கிறது. சில பேர் சொன்னாங்க, எப்போ ஜெபிப்பீங்க? நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிச்சா என்ன வரும்? விண்ணப்பத்துக்கு பதிலா வரும், தூக்கம் தான் வரும். நைட்ல உறக்கத்துக்கு முன்னாடி, நித்திரை கொள்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணா வேற என்ன வரப்போகுது? நித்திரை தான் வரும். அதிகாலையிலும் சில சமயங்கள்ல தூங்கி அது உங்களுடைய பர்சனாலிட்டியை பொறுத்தது. அதிகாலையில் ஜெபிங்க, நல்லது. ஆனால் அந்த அதிகாலையில எழுந்து தூங்கி அப்படியே வடிந்து கொண்டு நித்திரையில விழுந்து கொண்டு இருக்கிறதை காட்டிலும் நீங்க நன்றாய் உறங்கிவிட்டு 10 மணிக்கு ஜெபிக்கிறது நல்லது. நான் சொல்ற காரியம் புரியுதா? நீங்க மாத்தி சொல்லிடக்கூடாது. ஒரு பாஸ்டர் வந்தாரு, அதிகாலையில ஜெபிப்பான்னு சொன்னாங்க. என்ன ஜனங்க, மக்கள் எப்படி வேணா பேசுவாங்க. பாஸ்டர் ஒருத்தர் பிரான்ஸ்ல வந்தாரு, சில பேர் போய் பாஸ்டருக்கு போன் அடிச்சு, ஐயா நீங்க சொன்னீங்க அதிகாலையில ஜெபிக்க சொல்லி. ஆமா, இங்க ஒரு பாஸ்டர் வந்தாரு, சரி அவர் சொன்னார் அதிகாலையில ஜெபிக்க கூடாது, 10 மணிக்கு தான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்படியே சொன்னாரு. இல்லையே, பைபிள் அவர் சொல்வார், பைபிள்ல தான் இருக்கு பாரு. இவங்க 2 பேருக்கு ஒரே பரபரப்பாய். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய அனுபவம். நீங்க
நீங்க எப்ப வேணா ஜெபிங்க. அதிகாலையில் ஜெபித்தா நல்லது. ஆனால் அதிகாலையில ஃப்ரெஷ்ஷா நல்லா குளிச்சுட்டு சுத்தமா தூக்கம் எதுவுமே நித்திரை இல்லாதபடிக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது அழகா பாடி தூக்கி ஜெபித்தால் நல்லது. அங்க தூங்கி வயது கொண்டு போர்வையை போத்திக்கணும் அப்படியே உட்கார்ந்து இருந்தா அங்க தூங்க. ஆக உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் உடனே கிடைக்கும். ஆகவே தான் யோசிச்சேன்னா நீங்கள் ஜெபிக்கிற போது சொல்லுங்க, நீங்கள் ஜெபிக்கிற போது அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துங்க. ஏன்னா ஒன்றாயிடுச்சாங்க. ஓவர் நீங்க கேட்டதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. அவருக்கு டைம் வச்சிருக்கிறாரா? நம்ம கவர்மெண்ட்ல வைக்கிற மாதிரி விசா கேட்டாக்கா 2 மாசம், எங்கேயாவது தங்கறதுக்கு வீடு கேட்டாக்கா 3 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாரு இல்லை, அவர் உடனே பதில் கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய ஜெபமாகப்பட்டது தான் அந்த பதில் சீக்கிரமாக நம்மிடத்துல வந்து சேர உதவியாயிருக்கும். அந்த ஜெபத்துல நீங்கள் தரித்திருக்கும் போது சத்துருவுடைய திட்டங்கள் உடையும். இப்போ ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அது என்ன வல்லமைன்னா ஆக்குகிற வல்லமை, அழிக்கிற வல்லமை, ரெண்டு ஒன்று. உங்களுடைய ஜெபமாகப்பட்டது உருவாக்கும். கோழி முட்டையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உஷ்ணமாகப்பட்டது முட்டைக்குள்ள இருக்கிற கருவை கோழி குஞ்சாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இல்லையா? அதே போல உங்களுடைய ஜெபம் உருவாக்கி கொண்டிருக்கும், உருவாக்கி கொண்டிருக்கும், உருவாக்கி கொண்டிருக்கும், உருவாக்கி கொண்டிருக்கும், உருவாக்கி கொண்டிருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜெபம் இன்னொரு பக்கம் அழித்துக் கொண்டிருக்கும், அழித்துக் கொண்டிருக்கும், அழித்துக் கொண்டிருக்கும், அழித்துக் கொண்டிருக்கும். என்னத்தை? சாத்தானுடைய வல்லமை ரெண்டும் செய்யும். இந்த ஜெபமாகப்பட்டது ஆவிக்குரிய வெடிகுண்டு, பயங்கரமான நியூட்ரான் பாம் பிசாசுக்கு. நீங்க ஜெபிக்கும் போது பாதாளத்திலே வெடிகுண்டு விழுகிறது, வெடிக்கிறது, செதறுகிறது. சத்துருடைய கோட்டைகளிலே உங்களுடைய ஜெபமாகப்பட்டது வெடிகுண்டாய் போய் விழுகிறது. நீங்க ஜெபிக்க உட்கார்ந்த உடனே ஒரு பெரிய நியூக்ளியர் பாம், ஆவிக்குரிய நியூக்ளியர் பாம் தயாராயிடுது. அது பிசாசினுடைய ராஜ்யத்தில் போடப்பட போகுது. ஆகவே தான் நீங்க முழந்தால் படியிடும் போது பிசாசே நடுங்குகிறான். முழங்கால் படியிடுகிற கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் தான் அவன் நடுங்குவான். பைபிள் எடுத்து அணைச்சுன்னு இருக்கிறவனுக்கோ, தலைமாட்டில் வச்சுன்னு இருக்கிறவனுக்கோ, தலைக்காணி கீழே வைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கோ, அல்லது ஒரு சின்ன பைபிளை வாங்கி சாவியில கொத்து தொங்கி இங்க தொங்க விட்டு இருக்கிறவனுக்கோ, கழுத்துல தொங்க விட்டு கொண்டிருக்கிறவனுக்கோ பயப்பட மாட்டான். முழந்தால் படியிட்டால் அவன் பயப்படுவான். ஆகவே அவன் நீ முழந்தால் படியிடாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்வான். நீங்க முழந்தால் படியிடுறதுக்கு போங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. முழந்தால் படியிடுறதுக்கு போங்க, போன் அடிக்கணும். எடுத்தா 10 வருஷமா பேசாத ஒரு ஆள் பேசுவார். நீங்க வைக்க முடியுமா போன? அவன் கரெக்டா தயாரா இருப்பான் நிறுத்துவதற்கு. ஆக பிரியமானவர்களே, இந்த ஜெபமாகப்பட்டது ஆக்குகிறது, அதே சமயத்தில் ஜெபமாகப்பட்டது அழிக்கிறது. ஜெபமாகப்பட்டது உருவாக்குகிறது, அதே சமயத்தில் அந்தரங்க அந்தகார இருளை அழிக்கிறதா இருக்கிறது. ரெண்டுமே செய்யணும். இது தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது 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 உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும். சில பேர் என் பிள்ளைங்க மனம் திரும்பல அப்படின்னு சொல்லி அழுதுன்னு இருப்பாங்க. எந்த பாஸ்டரை பார்த்தாலும் தலையை கொண்டு போய் காட்டி ஜெபிங்க என் பிள்ளைங்களுக்கு இருப்பாங்க. ஆனா அவங்க மாத்திரம் ஜெபிக்க மாட்டாங்க. அதை மாத்திரம் அவங்க செய்ய மாட்டாங்க. இங்க இருந்து டெலிபோன் இந்தியாவுக்கு அடித்து, மலேசியாவுக்கு அடித்து, லண்டனுக்கு அடித்து எல்லா பாஸ்டர்ட்டையும் ஜெபிக்க சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் முழந்தால் படியிட மாட்டாங்க. நடக்காது. தேவன் செய்ய மாட்டாங்க. அவங்க தான் உட்காரணும், முழந்தால் படியிடணும். இன்னொரு பாஸ்டர் இடத்துல ஊழியத்துல கேட்கலாம், தவறு இல்லை. ஆனால் இவர்கள் உட்கார வேண்டும். பாருங்க, உதாரணத்துக்கு எனக்கு பசி எடுக்குது என்று சொன்னால் இந்தியாவுக்கு போன் பண்ணி பாது நகர் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க நான் சொல்லுவோம். எனக்கு பசி எடுக்குது பிரதர், பாது நகரன் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. அவர் கேட்பாரு, ஏன்? எனக்கு பசி எடுக்குது. இது பைத்தியகாரத்தனம் இல்லையா? அப்ப எனக்கு தேவை என்ற போது நான் தான் சாப்பிட வேண்டும். அதே போல் தான் ஜெபம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, ஜெபம் உருவாக்குகிறது, ஜெபம் அழிக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பிரியமானவர்களே, இந்த ஜெபிக்கிறதுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாருங்க, வித்தியாசமா இருக்கு பாருங்க. நான் சொன்னது எதுக்காக ஜெபிக்கணும்? ஜெபிக்கிறதுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மறந்து போகாதீர்கள்.
ஏன்னா ஜெபிக்க விட மாட்டான் பிசாசு. ஆகவே ஜெபிக்கிறதுக்காகவே ஜெபிக்கணும். அப்பா நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவரே நான் அதிகமாக ஜெபிக்கணும். கர்த்தாவே நான் அதிகமாக ஜெபிக்கணும். எனக்கு ஜெபாவியை கொடுங்க. ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். அல்லேலூயா. எனக்கு ஜெபாவியை கொடுங்க. எனக்கு ஜெபாவியை கொடுங்க. எனக்கு ஜெபாவியை கொடுங்க. எனக்கு ஜெபாவியை கொடுங்க. அபிஷேகம், வரங்கள், கனிகள், மற்ற வெற்றி எல்லாம் எங்க தெரியுங்களா இருக்கு? இந்த ஜெபாவியில தான் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும் தேவனிடத்துல. அதான் வெரி ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ஆஸ்க். ஸ்பிரிட் ஆஃப் பிரேயர். ஜெபாவியன். ஜெபாவி ஜெபாவியை கொடுங்க. ஜெபாவியை கொடுங்க. ஜெபாவியை கொடுங்க. ஜெபாவியை கொடுங்க. நான் ஜெபிக்கணும். 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 அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதை விட்டுட்டு கர்த்தர் செய்வார் நம்புறேன், நான் ஆலயத்துக்கெல்லாம் போறேன் செய்வார், இப்படிலாம் இருந்தா ஒன்றும் நடக்காது. ஜெபம் இல்லாமல் ஒரு வெற்றியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. அது ஊழியமா இருந்தாலும் சரி, அது பொருளாதாரமா இருந்தாலும் சரி, அது வியாபாரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை. ஆகவே ஜகரியா 10ஆம் அதிகாரம் வாசிக்கும். ஜகரியா 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசி. 10வது வசனம் எடுத்தவங்க பக்கத்துல சொல்லுங்க, மற்றவர்கள் எடுப்பார்கள். டக்கு பக்கத்தை சொல்லுங்க, மற்றவர்களுக்கு 1001 எடுத்துக்கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரம் 1101 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருமே அதை வாசித்தால் நல்லது. ஆகவே அதை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 12:11 அந்நாளிலே பள்ளத்தாக்கின் ஊராகிய 10 இருந்து ஒரு நிமிஷம் 10 இருந்து வாசி. 10 இருந்து வாசி. நான் தாவீது குடும்பத்தார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாச்சா? ஓகே, எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் இஸ்ரவேல் குடிகளின் மேலும் தீமையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தர் இந்த இடத்துல ஜெப ஆவியை குறித்து பேசுகிறார். ஆமென். என்ன வார்த்தை? நான் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. விண்ணப்பங்களின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியானவர். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு பல பேர் இருக்குது. ஆனால் இந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் ஒரு வித்தியாசமான பெயர். விண்ணப்பத்தின் ஆவியானவரை நான் ஊற்றுவேன். இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டியது அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர். ஆமென். அப்பா எனக்கு என்ன கொடுக்க போறீங்க? விண்ணப்பத்தின் ஆவியானவரை கொடுங்க. The spirit of petition ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. விண்ணப்பத்தின் ஆவியானவர் ஜெபித்து 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 பெற்றுக்கொள்ள வைக்கிற ஆவியானவர். அவர் இல்லைன்னா ஜெபிக்க முடியாது. அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்களுக்கு சோர்வு இருக்கும். அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா ஜெபிக்கிறது உங்களுக்கு டேஸ்டா இருக்காது. அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா ஜெப நேரம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. பைபிள் சொல்லுகிறது அந்நாளில் கிருபையின் ஆவி உங்களுக்கு தெரியும், அதை விட்டுடுங்க. நான் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் போது என்ன நடக்குமா? வாசிங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். விண்ணப்பத்தின் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டால் அதனுடைய அடையாளம் உங்களுக்கு சொல்றேன். விண்ணப்பத்தின் ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டால் அவன் ஜெப நேரத்தில் அழுவான். ஜெபிக்கிற ஆவியானவர் வந்துட்டாலோ, அவர் வந்துட்டால் கதறிடுவார். ஜெபிக்கிற ஆவியானவர் இருக்கும்போது அந்த மனுஷன் அழாமல் ஜெபிக்கவே மாட்டான்.
வாசிக்க வேண்டாம். 26வது வசனம் சொல்லுகிறது, நாம் இன்ன விதமாய் ஜெபிப்பது என்பது நமக்கு தெரியாதபடி இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக நமக்குள் இருந்து ஜெபிக்கிறார். எப்படி? வாக்கு கடங்காத பெருமூச்சுகள். எப்படி? ஆண்டவரே, எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது, என்னுடைய மகன் நன்றாய் படிக்க வேண்டும். இப்படியா ஜெபிப்பாரு? ஆவியானவர் வந்தா இப்படிலாம் ஜெபிக்க மாட்டாங்க. இது இன்னமும் மேடையில பேசுற பேச்சு மாதிரி இருக்கு. இல்லை, ஆவியானவர் வந்தா வாக்கு கடங்காத பெருமூச்சுகள், ஆண்டவரே என்னுடைய மகன் அதான் வாக்கு கடங்காத பெருமூச்சு. நீங்க செய்து பார்த்துக்க கூடாது, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த நேரத்துல வரும், ஜெபிக்கும் போது வரும். நீங்க ஆர்டிபிஷியலா நீங்களே உருவாக்க கூடாது, அது வரும், ஜெபிக்கும் போது வரும். காரணம், அவர் அழுவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர் அழுவார். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அநேகருக்கு ஜெபிக்கும் போது ஒரு சில நோயாளிங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு சில நோயாளிங்க முன்னாடி வந்து நின்று அவங்களுடைய கதைகளை சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கலங்கும். அப்ப அவங்க தலை மேல கையை வைத்துட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சில நாட்கள், ஒரு சில நேரங்களில் நான் பார்த்த, எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம், அவங்க கையில தலை மேல கையை வைத்து ஜெபிக்கும் போது எப்போ நான் என் அறியாம மனம் கசந்து குலுங்கி கண்ணீர் வந்துடுதோ, கட்டாயம் அற்புதம் நடக்கும். சில சமயங்கள்ல அப்படி வரும். ஆண்டவரே, நம்ம அதே அழுவோம், கர்த்தாவே இந்த பிள்ளை பாவம், ஆண்டவரே இப்படியா உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்ணீர் வந்துடும். அந்த பிள்ளை 2 நாள்ல போன் அடிக்கும், சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்போ அந்த கண்ணீர் வந்துடுதோ அப்பெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். அதுக்காக சில பேர் கண்ணீர் உன்னோட ஆண்டவரே ஒன்னும் வராது, ஒன்னும் வராது, அவன் ஒன்னும் இருக்காது. ஆனா அவங்க ஜெபிக்கிறத பார்த்தா இன்னும் அழுகுறது போல, ஒப்பாரி வைக்கிறது போல இருக்கும். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு. அவர் சிரிப்பாங்க. உண்மையிலே மனதுக்குள்ள குலுங்கி குலுங்கி அழுகிறவர் தேவ ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள விண்ணப்பத்தின் ஆவியானவராக தங்கும் போது அவன் அழுது ஜெபிப்பான். அவன் அந்த அழுது ஜெபிக்கிற ஜெபம் எல்லாவற்றையும் விரைவுபடுத்தும். ஆமென். எல்லா காரியங்களும் சீக்கிரமா நடக்க ட்ரை பண்ணும். எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆக்ஸலரேட் பண்ணுவார். அல்லே ஸ்பீட் அப் என்று சொல்லி தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார். மகன் அழுது கொண்டிருக்கிறார், மகள் அழுது கொண்டிருக்கிறார், குயிக் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் விரைவுபடுத்தும் அந்த அழுகை, அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர். இப்போ அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. தன் தலைச்சன் பிள்ளைக்காக அழுகிறது போல, தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார். ஓகே, அடுத்தது. அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆத்ரீமோனின் புலம்பலைப் போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீதின் குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், ஷிமேயி குடும்பத்தார் தனியேயும், அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும், அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். என்னது? ஏன் இதை வாசிக்க சொன்னோம்?
விண்ணப்பத்தின் ஆவியானவர் அந்த தேசத்துல ஊற்றப்படும் போது அந்த தேசத்துல என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நான் சுருக்கி உங்களுக்கு சொல்லுகிறேன். திருப்பி வாசிக்க வேண்டாம், அது இருக்கிறத மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பகுதி சொல்லுகிறது, முதலாவது, நான் விண்ணப்பத்தின் ஆவியானவரை ஊற்றும் போது தேசம் புலம்பும். எது புலம்பும்? தேசம் புலம்பும். இரண்டாவது, விண்ணப்பத்தின் ஆவியானவர் ஊற்றப்படும் போது அந்த தேசத்தில் இருக்கிற வம்சங்கள் புலம்பும். வம்சங்கள் புலம்பும். தேசம் புலம்பும், வம்சங்கள் புலம்பும். அதுக்கு அடுத்தது, அந்த தேசத்தில் இருக்கிற குடும்பங்கள் புலம்பும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. தேசத்தின் மேல ஆவியானவரை ஊற்றிட்டா, என்ன ஆவியானவர்? விண்ணப்பத்தின் ஆவியானவரை ஊற்றிட்டா எல்லாரும் அழுவ ஆரம்பிப்பாங்களாம். எப்படி? தேசம் புலம்பும், வம்சங்கள் புலம்பும், குடும்பங்கள் புலம்பும். ஓகே, இப்ப குடும்பங்கள்ல ஒரு சில குடும்பங்களை அழகா பிரித்து காட்டுறாரு. தாவீது குடும்பத்தார் யார்? அது ராஜாக்கள். தாவீது குடும்பத்தார் புலம்புவார்கள் அப்படின்னா ராஜாக்கள் புலம்புவார்கள். ராஜாங்கெல்லாம் புலம்பி பார்த்திருக்கிறீங்களா? அவங்களே புலம்புறாங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான விண்ணப்பத்தின் ஆவியானவர் பாருங்க. ராஜாவின் குடும்பத்தார் புலம்புவார்கள். இரண்டாவது, நாத்தான் சொல்லப்பட்டிருக்குது. யார் அது நாத்தான்? அந்த தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் புலம்புவார்கள். ஆமென். அப்போ அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் புலம்புவார்கள், அந்த தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் புலம்புவார்கள், லேவியின் குடும்பத்தார் புலம்புவார்களாம். யார் அது? அந்த தேசத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் புலம்புவார்கள். ஐயோ, அதோடு கூட சீமை குடும்பத்தார் புலம்புவார்கள். யார் தெரியுங்களா சீமை குடும்பத்தார்? சீமை யார் தெரியுங்களா? தாவீது தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷனை பரியாசம் பண்ணவன் தான் சீமை. யா, தேசம் புலம்புது, வம்சம் புலம்புது, கோத்திரம் புலம்புது, ராஜாக்கள் புலம்புகிறார்கள், தீர்க்கதரிசிகள் புலம்புகிறார்கள், ஆசாரியர்கள் புலம்புகிறார்கள். இதெல்லாம் ரைட்டு. அங்க ஒரு வார்த்தை வருது, சீமை குடும்பத்தார் புலம்புவார்கள். என்ன பாரு? வாய் ஏன் இந்த தேவ ஆவியானவரை போட்டா? ஏன் சீமை குடும்பத்தார் புலம்புனா? ஏன் தெரியுமா? சீமை குடும்பத்தார் தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணினவர்கள். விண்ணப்பத்தின் ஆவியானவர் வரும்போது தேவனுடைய குடும்பத்தை, தேவனுடைய பிள்ளைகளை பரியாசம் பண்ணினவர்கள் எல்லாரும் என்று புலம்பி அழுவார்களாம். சீமை குடும்பத்தார் புலம்பி அழ முடியுமா? சீமை சவுலுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். கடைசி வரைக்கும் கடினமா இருந்து செத்து போனவன் சவுல். தேவனுடைய பிள்ளைகளை பழி வாங்க நினைச்சவன் சீமை குடும்பம். அந்த சீமை குடும்பத்தையே கர்த்தர் புலம்ப வைப்பாராம். எப்போ? விண்ணப்பத்தின் ஆவியானவர் இறங்கும் போது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேசத்துல அந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் இறங்கும் போது தேசத்து ராஜாக்கள் புலம்புகிறார்கள், தேசத்து தீர்க்கதரிசிகள் புலம்புகிறார்கள், தேசத்து ஆசாரியர்கள் புலம்புகிறார்கள். குடும்பம் குடும்பமாக, வம்சம் வம்சமாக, கோத்திரம் கோத்திரமாக ஒவ்வொரு வீட்டிலும் புலம்புகிறார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் ஜெபிக்கிறார்கள். எப்படி இருக்கு அந்த தேசம்? அப்பா, ஹல்லேலூயா. இதான் விண்ணப்பத்தின் ஆவியானவர். இந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் இன்றைக்கு ரெண்டு இடத்துல வரணும். ஒண்ணு உங்களுடைய குடும்பத்துல, ரெண்டு உங்களுடைய சபையில. இந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய சபையிலும் வந்துட்டா உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாகும். நீங்கள் பல ஆண்டுகளாய் எதிர்பார்த்து பெற்றுக்கொள்ளாத காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அநேக கதவுகள் திறக்காமலே இருந்தது இல்லையே, அந்த கதவுகள் திறக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது அடைபட்டு போன கதவுகள் திறக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவையில்லாமல் திறந்திருக்கிற கதவுகள் மூடிவிடும். ரெண்டும் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கிற போது அடைபட்டு போயிருக்கிற தேவனுடைய கதவுகள் திறக்கும். நீங்கள் ஜெபிக்கிற போது தேவையில்லாமல் திறந்திருக்கிற கதவுகள். ஒரு பொண்ணுக்கு பையனை பார்த்தாங்க. பையன் பார்க்கறதுக்காக ஸ்ரீலங்காவில் சொன்ன போது 4 குடும்பங்கள் தயாரா இருந்தாங்க கொடுக்கறதுக்கு. இப்போ இந்த அம்மா போன் பண்ணி கேட்கறாங்க, யாருக்கு கொடுக்குறது? பாருங்க, 4 கதவு திறந்துருச்சு. 4 பேருக்கா கொடுக்க முடியும்? பொண்ணு இந்த பஞ்சபாண்டவர்கள் கதையாது. 4 பேருக்கு கேட்கலாம், எனக்கு நான் கட்டிக்கிறேன் 4 குடும்பங்கள். இப்ப என்ன பண்ணணும்?
ஜெபிக்கணும். தேவையில்லாத கதவுகள் தானாய் மூடிவிடும் மூடிவிடும் மூடிவிடும். ஒருவேளை 4 கதவு மூடிடலாம், அல்லது 3 கதவு மூடிட்டு ஒரு கதவு திறந்திருக்கலாம். அப்ப அது எது செய்யும்? ஜெபம் தான் செய்யும். ஜெபிக்காதவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? சரி, இந்த குடும்பம் என்ன, இவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க? இந்த பையன் இன்ஜினியர், இந்த பையன் வந்து சாதாரண டெக்னீஷியன், இந்த பையன் படிக்கல, படிப்பு அவ்வளவா இல்லை. சரி, இந்த பையன் வந்து ஓரளவு தேவலாம், ஆனா வந்து சம்பளம் வந்து குறைவா இருக்கு. சரி, ஓகே, இன்ஜினியர் எடுத்துக்கோ. இது மனுஷன். ஆனா தேவனுடைய சித்தத்துல அந்த 4 பேருமே கிடையாது. ஜெபிச்சிருந்தா கர்த்தர் 4ஐயும் மூடிட்டு இருப்பார். ஜெபிக்காததுனால இவன் யோசனை பண்ணி இன்ஜினியரை தேர்ந்தெடுத்துட்டான். அந்த இன்ஜினியர் மாப்பிள்ளை இங்க கொண்டு வந்த உடனே அந்த இன்ஜினியர் மாப்பிள்ளை இங்க வந்து அந்த இன்ஜினியர் மாப்பிள்ளை இங்க வந்து பொண்ணுகிட்ட கேட்கிறார், உங்க அப்பாவுக்கு எத்தனை வீடு இருக்கு? 2 வீடு. அதுல ஒரு வீடு எனக்கு எழுதி வைக்க சொல்லு. ஏன்னா அவர் இன்ஜினியர் இல்லை, எனக்கு எழுதி வைக்க சொல்லு. என்ன, எங்க அப்பா கிட்ட போய் நான் எப்படி? நீ உங்க அப்பா இடத்துல கேட்டு எனக்கு அந்த வீட்டை எழுதி வைக்காவிடல் உன்னோட நான் வாழ மாட்டேன். ஆரம்பிச்சிருச்சா கதை? இப்ப இனிமேல் நரகம் தான். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மருமகனுக்கும் ஒரே வாக்குவாதத்திலே. இதெல்லாம் நடந்த கதைகளை தான் சொல்லி இருக்கிறேன். அங்கிருந்து வந்தவங்க கேட்டதுதான் நான் சொன்னேன். இப்படி எவ்வளவு பேர் கேட்கிறாங்க. ஆக ஏன் ஜெபிக்காம போனதுனால 4 கதவும் திறந்து போச்சு. மனுஷ ஞானத்தினால் தெரிந்து கொண்டீர்கள். வாலிப பிள்ளைங்க மனுஷ ஞானத்தினால் ஏதோ ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஏதோ ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது கடைசியில இந்த மாதிரி பிரச்சனைல வந்து நிக்குது. தேவனிடத்துல கேட்கல, தேவனிடத்துல ஜெபிக்கல. ஒரு பொண்ணு வந்து சொன்னிச்சு, நான் இவனை லவ் பண்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏமா தேவனுடைய விருப்பம் எதுன்னு சொல்லி கேட்டியா? என்னுடைய இருதயத்துல ஆசையை கொடுத்தாரு, அவர் தானே கொடுத்தாரு. என்ன அழகா பேசுறது. ஆசையை கொடுக்கிறவரும் அவரே. பிலிப்பியர் 2 இருக்கு இல்லையா? விருப்பத்தை உண்டு பண்ணுகிறவரும் அவரேன்னு போட்டிருக்க. எனக்கு விருப்பம் வந்துச்சு இல்ல, அப்பனா அது அவர் தான் கொடுத்தாரு. ஒரு அழகா சொல்றது அந்த பொண்ணு. ஆகவே நான் அவரை கட்டிக்கலாமா? அது உன்னுடைய விருப்பம், நீ விரும்பல. ஓகே, இப்ப தேவனிடத்துல கேட்கணும் இல்லையா? கர்த்தரிடத்துல கேட்டா தானே பதில் கொடுப்பா. நீ கேட்காத வரைக்கும் பதில் கொடுக்க மாட்டாரு. அப்ப அது சொல்லுது, நீங்க ஜெபம் பண்ணி பதில் சொல்லுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு. ஐயோ, இது வந்து இந்த லவ் மேட்டர்ல மாட்டீங்கன்னு அவங்க தான், நானும் மாட்டிக்குவாங்க போய். பாஸ்டர் நீங்க தான் எப்படியாவது, நீங்க தான் எப்படியாவது. எங்க நான் தான் எப்படியாவது? எல்லாருக்கும் நான் தான் எப்படியாவது. நான் என்ன ஆகுது? நீங்க தான் எப்படியாவது ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ஜெபம் பண்ணா கர்த்தர் தெளிவா சொல்ல கிடையாது. இன்னும் இப்ப நான் என்னத்த சொல்றது? அங்க போய் நான் போய் சொல்றது, சில பிள்ளைங்க உடனே கேட்டுப்பாங்க. கர்த்தர் இது அவர் காட்டின, அவர் விரும்பின ஆள் கிடையாது என்று கர்த்தர் தெளிவாய் சொல்லிவிட்டார். அவர் சொல்லும்போது ஒரு சிலர் ரொம்ப அழுது கொண்டு ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு சிலர் கஷ்டப்படுவாங்க. அந்த பொண்ணு என்ன தெரியுமா கேட்டா, நீங்க கர்த்தருடைய விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு விருப்பத்தை அவர் தானே கொடுத்தா, இப்ப நான் எப்படி தெரிந்து கொள்வது? அப்ப நான் சொன்னேன், இப்போ வெரி குட், நீ கேட்கிற கேள்வி, நீ உன் ஆண்டவர் இடத்துல இப்போ நான் சொல்றபடி ஜெபி. எப்படி? கர்த்தாவே, இந்த மகன் நான் திருமணம் செய்வது உமக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் இதை தடை பண்ணும். டெய்லி ஜெபிக்கணும். நீ ஜெபிப்பியா அப்படின்னு கேட்டேன். அவன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, அவர் தடை பண்ணிட்டா, ஐயா அவர் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இல்ல, அவர் தடை பண்ணிட போறாரு, பயமா இருக்கு. ஐயோ, நீ தானே கேட்ட, அதுக்கு நான் பதில் கொடுக்குறேன். கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜெபி, தடை பண்ண சொல்லி உரிமையை கொடு, அவர் தடை பண்ணுவார். அவள் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி யோசிச்சு, ஆனா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பொருளை. ஆகவே என்ன பண்ணிட்டான், சரி ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் வாழ்க்கை, எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் ரகமா மாறிடும். ஆகவே நான் ஜெபிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். 30 நாள், 40 நாள், 1 மாசம், 2 மாசம், 3வது மாசம் அந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட சொல்றான், உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பையனை சொல்லிட்டான், உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து அழுது நின்றான். என்னம்மா, அந்த பையன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அப்ப நான் சொன்னேன், இது கர்த்தர் செய்தது. ஆமென்.
ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் தான் பதிலை கொண்டு வரும். ஹalleluya, ஹalleluya. இந்த விண்ணப்பத்தின் ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் இருக்கட்டும். சபையில குடும்பமா ஜெபிங்க, குடும்பமா ஜெபிங்க. வாலிப பிள்ளைகள் தனியா ஜெபிங்க, வயதானவர்கள் தனியா ஜெபிங்க, ஆண்கள் தனியா ஜெபிங்க, பெண்கள் தனியா ஜெபிங்க. ஒரு நிமிஷம் துதிங்க, ஒரு நிமிஷம் விண்ணப்பம் வைங்க, ஒரு நிமிஷம் துதிங்க, ஒரு நிமிஷம் விண்ணப்பம் வைங்க, ஒரு நிமிஷம் துதிங்க, ஒரு நிமிஷம் விண்ணப்பம் வைங்க. ஆமென். தேவன் அங்கு பெரிய கிரியைகளை செய்வார். சபை எழுப்புதலுக்கே அதான் அடிப்படை. அதுக்குன்னு தனியா ஒரு சின்ன ஜெபக்குழு இருக்கணும். அவங்க ஒரு நிமிஷம் துதிக்கணும், ஒரு நிமிஷம் விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? சபை எழுப்புதல். திருப்பி ஒரு நிமிஷம் துதிக்கணும், மறுபடியும் ஒரு நிமிஷம் விண்ணப்பம். அதே விண்ணப்பம். மறுபடியும் ஒரு நிமிஷம் துதிக்கணும், மறுபடியும் அதே விண்ணப்பம். தேவனிடத்தில் போராடுகிற ஜெபம், முழங்கால் யுத்தம். கர்த்தர் அங்கு கிரியை செய்வார். கர்த்தர் அங்கு கிரியை செய்வார். ஹalleluya. இப்போ உங்க எல்லாருக்குள்ளும் இந்த ஆசை வந்திருக்கணும். என்ன ஆசை? விண்ணப்பத்தின் ஆவியானவர் எனக்கு வேணும். நான் அழுது ஜெபிக்கணும். நான் எப்படியாவது ஜெபத்துல உறுதியா தரித்து நிற்கணும். ஐயா அம்மா ஜெபிக்கலன்னா கட்டாயம் பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்க ஜெபிக்கலன்னா கட்டாயம் ஜெய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஜெபிக்கலன்னா சாத்தானுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுப்போம். ஆகவே தயவு செய்து முடிவெடுத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. முடிவெடுப்போமா? கண்களை மூடி எழுந்து நிற்போம். சிம்பிளா ஒரு சின்ன ஜெபம் எல்லாரும் சேர்ந்து நம்ம செய்ய போறோம். எங்களுக்கு ஜெப ஆவியை கொடுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்துல ஜெப ஆவி வேணும், எங்களுடைய சபையில ஜெப ஆவி வேணும். ரெண்டுலயும் வேணும். குடும்பமா நாங்க புலம்பி அழணும், சபையில குழுவா நாங்க புலம்பி அழணும், சபையா ஒன்று சேர்ந்து புலம்பி அழணும். ஜெப ஆவியை ஊற்றுங்க. எல்லாரும் கேட்போமா? ஸ்தோத்திரத்தோடு கேட்போமே. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து. Thank you Father, thank you Father, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh, give us the spirit of prayer, Lord. Give us the spirit of prayer, Lord. Give us the spirit of prayer, Lord. ஜெபாவியை ஊற்றுங்க, ஜெபாவியை ஊற்றுங்க. வெற்றி கொடுக்கிற ஜெபாவியை ஊற்றுங்க, வெற்றி தருகிற ஜெபாவியை ஊற்றுங்க, ஜெபாவியை ஊற்றுங்க. சபையில ஜெபாவியை ஊற்றுங்க, குடும்பத்துல ஜெபாவியை ஊற்றுங்க, பிள்ளைகள் மத்தியில் ஜெபாவியை ஊற்றுங்க, வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஜெபாவியை ஊற்றுங்க, பெரியவர்கள் மத்தியில் ஜெபாவியை ஊற்றுங்க, வீட்டில ஜெபாவியை ஊற்றுங்க. ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. புலம்பெயர்மை நோக்கி அழுகிற பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவீராக. கர்த்தரின் ஆவியானவர், ஜெபிக்கிற ஆவியானவரை ஊற்றுவீராக. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீரா, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீரா. Thank you Lord, thank you Jesus. இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்க, இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்க, இந்த செய்தியை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இப்போ கர்த்தரிடத்துல உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கலாம். 3 தேவைகளை எடுத்துக்கொள்ளுங்க. 3 பெட்டிஷன், 3 முக்கியமான தேவை. அதுல 1 கட்டாயம் ஆவிக்குரிய தேவையை சொல்லுங்க. மற்றது 2 உங்களுடைய பிள்ளையோ குடும்பமோ பொருளாதாரமோ இதுவோ. 3 விண்ணப்பங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 1 கட்டாயம் ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய தேவை சொல்லணும். அதை இப்ப தேவனுக்கு நீங்க வைக்க போறீங்க. 3 விண்ணப்பங்களை உங்களுக்கு 30 செகண்ட் வினாடிகள் டைம். 3 விண்ணப்பங்களை தேவனிடத்துல கொண்டு வர போறீங்க. 3 விண்ணப்பங்கள்.
3 விண்ணப்பங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போ தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், இந்த 3 விண்ணப்பங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரை ஒவ்வொரு நாளும் 15 நிமிடம் மாத்திரம் உமது பாதத்தில் இந்த காரியத்திற்காக வருவோம். மற்ற பிரேயரை பத்தி நான் பேசல, மற்ற காரியங்கள் இருக்கும். ஜஸ்ட் இந்த 3 விண்ணப்பங்களுக்காக 15 நிமிடம் நான் கொடுக்க சம்மதிக்கிறேன் ஆண்டவரே. இதுதான் நான் செய்யக்கூடிய காரியம். நீ உடன்படிக்கையின் மறுபகுதியை செய்ய வேண்டும். உடன்படிக்கையின் முதல் பகுதி, நான் 15 நிமிடம் இந்த விண்ணப்பத்துக்காக உமது பாதத்திலே தினமும் அமர்வேன். உடன்படிக்கையின் மறுபகுதி, நீர் செய்ய வேண்டும். என்ன? இந்த 3 விண்ணப்பங்களையும் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும். அதை நீங்க எப்படி செய்வீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த 3 விண்ணப்பங்களையும் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும். இந்த நாள் முதல் 15 நிமிடம் உமது பாதத்திலே இந்த விண்ணப்பத்துக்காக மாத்திரம் நான் முழந்தால் படியிடுவேன், அமர்வேன். நீர் எனக்கு செய்து தர வேண்டும். இது உம்மோடு நான் பண்ணுகிற உடன்படிக்கை, பொருத்தனை, அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகள் அவருடைய செவிகளிலே போய் ஏறுகிறது. கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை செய்யுங்க. 30 வினாடிகள் உங்களுக்கு தருகிறோம். உடன்படிக்கை செய்யுங்க. கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். ஆகவே உங்கள் விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றி தருவார். நீங்கள் ஒரு நாள் கூட விடாமல் சொன்னபடி 15 நிமிடம் முழந்தால் படிடுங்கள், அமருங்கள். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால ஒரு நாள் நீங்க ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதை விட்டுட்டா பரவாயில்லை, மறுநாள் முழந்தால் போடுங்க. பிசா சொல்லுவோம், ஒரு நாள் விட்டுட்டு இனிமேல் முழங்காலே போடாதுன்னா உடனே மறுநாள் போடுங்க, உடனே மறுநாள் போடுங்க, அடுத்த நாள் உடனே போட்டுடுங்க. கர்த்தர் நீங்கள் வைத்த 3 விண்ணப்பங்களையும் அடுத்த கேம்ப் உங்களுக்கு நடக்கிறதுக்குள்ள செய்து கொடுப்பார். அதை உங்களுடைய கண்கள் காணும், பார்ப்பீர்கள். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இதோ உமது வார்த்தையை எடுத்து நாங்கள் உமது பிள்ளைகளுக்கு போதித்தோம். சுவாமி, சொல்லப்பட்ட வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன் நீர். இதோ உமது வேதத்திலிருந்து நாங்கள் உமது சத்தியங்களை சொன்னபடியினால் விண்ணப்பத்தின் ஆவியானவர் ஜெபிக்கிற வேளையில் விண்ணப்பத்துக்கு பதில் நீர் கொடுக்கிறீர் என்று சொன்னபடினால் இந்த வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்துவீராக. இவர்கள் கேட்ட விண்ணப்பங்களுக்கு பதிலை இந்த நாளிலேயே கொடுத்திருக்கிறீர். சரியான நேரத்தில் அது அவர்களுடைய கண்களிலே வெளிப்படும். ஒரு சிலருக்கு இன்று இரவே வெளிப்படும், ஒரு சிலருக்கு நாளைக்கு வெளிப்படும், ஒரு சிலருக்கு வருகின்ற வாரத்தில் வெளிப்படும், ஒரு சிலருக்கு வருகிற மாதத்தில் வெளிப்படும், ஒரு சிலருக்கு அடுத்த கேம்ப் நடந்து முடிவதற்குள் வெளிப்படும். அப்படியே செய்வீராக. நீர் மாறாதவர், உண்மை உள்ளவர், சொன்னதை நடத்தி காட்டுகிறவர். அத்தனை பேருக்கும் இந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகணம் இந்த தெய்வத்தை எடுத்து அந்த தெய்வத்துக்குள்ளத்தின் ஆழத்திற்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ராஜா. கர்த்தாவே, எங்களோடு இடைவிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்து
எங்களுடைய விருப்பங்களை நமக்கு தெரிவித்த ராஜா உரிய நேரத்திலே அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு விவிதமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உற்சாகத்தை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. சில வேளைகளில் சோர்ந்து போய் இருந்த காலங்கள் உண்டு. ஆனாலும் இந்த நேரத்திலும் ஐயா மீண்டுமாக இந்த பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தி ராஜா அந்த விண்ணப்பத்தின் ஆவியை கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெபமே முக்கியம் என்பதை ராஜா நாங்கள் இந்த விதத்திலே அறிந்து கொண்டோம் ஐயா. ராஜா தொடர்ந்து இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஜெபத்து கூடாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும் ஐயா. வருகிற நாட்களில் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தனித்தனியே நீர் இடைப்பட்டு வழிநடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வெகு சீக்கிரத்திலே இந்த இடத்திலே நாங்கள் விண்ணப்பித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஒவ்வொருவரோடும் கூட இரும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் நடைபெறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உட்காருங்கள்.